மார்க்கு 13 தான் இன்றைக்கி நம்ம தொடங்கணும். ஏன்னா மார்க்கு 12 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். மார்க்கு 13 இன்றைக்கு தொடங்க வேண்டியது. வழக்கமாய் ஒரு வேத பகுதியை வாசித்து அதை நான் அப்படியே விளக்க தொடங்குவேன், அப்புறம் அப்ளை பண்ண தொடங்குவேன். ஆனால் இன்றைக்கு நான் இந்த பகுதியை வாசிக்க போகிறதில்லை. இதை கொஞ்சம் லேசாக இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மார்க்கு 13 இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிகாரம். நான் ஏன் வாசிக்கலைன்னா, ஏன் வழக்கமாக நம்ம எடுக்கிற அப்ரோச் அப்படியே வாசித்து அப்படியே விளக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலன்னா, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிகாரம். எதை குறித்த அதிகாரம்? கடைசி காலத்தை குறித்த இயேசுனுடைய போதனை, கடைசி காலங்களை குறித்து இயேசு என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு அதிகாரம். இந்த முழு அதிகாரமே 37 வசனங்கள். முழு அதிகாரமே ஏன் இருக்குதுன்னா, சீஷர்கள் கடைசி காலத்தை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நமக்கு இன்றைக்கி அநேகருக்கு கடைசி காலத்தை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுபோல் தான் அவங்களுக்கும் இருந்தது. அவங்க அந்த ஒரு கேள்வியை ஒரு விதமாக எழுப்புறாங்க. ஆனால் ஒரு கேள்வி அது கொஞ்சம் வித்தியாசமாக, நாம் எழுப்புற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு வேறு விதமாக இந்த கேள்வி எழும்புது. அதற்கு இயேசு ஒரு நீண்ட பதிலை தருகிறார். ஆனால் இதில் என்னென்னா, அந்த கேள்வியும் சரி, அவங்க எழுப்புகிற கேள்வியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். சிம்பிளான ஒரு கேள்வி கிடையாது. இயேசு தருகிற பதிலும் ரொம்ப அப்படியே சிம்பிளான ஒரு பதிலும் கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே புரிஞ்சு கொள்றதுக்கு மிக கஷ்டமான அதிகாரம்னா, நீங்கள் வேத வல்லுநர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மார்க் 13 தான். இதில் பல சேலஞ்சஸ் இருக்குது, பல சவால்கள் இருக்குது, பல சிக்கல்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு நோக்கத்தோடு தான் வேதத்தில் இருக்குது. நமக்கு பிரயோஜனமான சில காரியங்களை போதிக்கும்படி தான் வேதத்தில் இருக்குது. ஆனால் இதில் இது எடுத்த உடனே இதுக்குள்ளே போகிறது அவ்வளோ அட்வைசபிளான்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே ஜனங்க கடைசி காலத்தை குறித்து எடுக்கிற அப்ரோச் அவ்வளோ சரியான்னு நமக்கு. பொதுவாக ஜனங்க என்ன மாதிரி அப்ரோச் எடுக்கிறாங்க? இங்கே இது நடக்குது, அங்கே இது நடக்குது, ஆகவே இத்தனாம் தேதி இயேசு திரும்ப, இந்த மாதிரி பொதுவாக எடுக்கலை. சிலர் அந்த மாதிரி அப்ரோச் எடுக்கிறாங்க இல்லையா? ஆனால் அது அவ்வளோ சரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் டேட்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தேதி அன்னைக்கு இயேசு வந்துடுவார் அப்படின்னா கரெக்டாக வரல. இது வரைக்கும் சொன்ன டேட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இயேசுவே சொல்கிறார் இந்த அதிகாரத்தில். அதனால தான் 32ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்கிறாரு, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். ஆனால் எப்படி இவங்க அறிகிறாங்கன்னு தெரில. ஸோ அதாவது சிலருடைய அப்ரோச் இந்த கடைசி காலம் அந்த டாபிக் வந்துட்டாலே அப்ரோச் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாறுமாறாக போகுது. எல்லாரும் கிடையாது, ஆனால் அப்படி போகுது. ஸோ அப்படி போகிறதுனால மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இது வேணவே வேணாம்பா, போயா இந்த கடைசி காலத்தை பற்றியே பேசாதீங்க, அதை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் அவங்க போயிடுறாங்க. இப்படி இருக்க இங்கே நடுவில் இயேசுனுடைய இந்த போதனை, இந்த குறிப்பிட்ட அதிகாரமும் புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம் வேற. ஸோ இப்படிலாம் இருக்க இது உள்ள டைரெக்டாக போனால் இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடைசி காலத்து குறித்து சில காரியங்களை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், கடைசி காலத்தை குறித்த மிக முக்கியமான காரியங்களை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஒரு இது சொல்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். The main things are the plain things and the plain things are the main things. முக்கியமான காரியங்கள் கிளியராக இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. வெளிப்படையாக இருக்கிறது தான் முக்கியமானவைகள். முக்கியமானவைகள் தெளிவாய் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது தான் முக்கியமானவைகள். அதுதான் ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், the main things are the plain, plainனா clear, the main things are the plain things and the plain things are the main things. ஸோ பைபிளில் நிறைய பிளெயின் திங்ஸ் இருக்குது. அதாவது பிளெயினாக வெளிப்படையாக கிளியராக கடைசி காலத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள், மிக முக்கியமான காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மெயின், அதுதான் மெயின். இந்த அதிகாரம் கூட மார்க் 13 கூட நீங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு வாசித்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்சிமம் பயன் இருக்கும், புரிந்து கொள்ளுதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது பைபிள் தெளிவாய் கடைசி காலத்து குறித்து போதிக்கிறதுனுடைய கண்ணோட்டத்தில் அதை முதல்ல தெரிஞ்சாதான் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், இதிலிருந்து பயனடையலாம். ஒன்றுமே தெரியாமல் பைபிள் கடைசி காலத்து குறித்து போதிக்கிற முக்கியமான காரியங்களே தெரியாமல், அந்த அடிப்படை காரியங்களே தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டா அது எப்படி இருக்கும்னா,
இந்த ஸ்விம்மிங் பூலில் ஆழமாக இருக்கும் பாருங்க, டபுக்குன்னு அங்கே போய் குதிச்சா எடுத்த உடனே, சப்போஸ் நீச்சலே தெரியாதவங்க அங்கே குதிச்சா வம்பில் தான் மாட்டுவாங்க. அந்த மாதிரி தான் சிலர் வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி இதில் போய் குதிச்சு ஏதோ வம்பில் மாட்டுறது. பொதுவாக ஸ்விம்மிங் பூலில் நுழையிறீங்கன்னா, இந்த நீச்சல் குளத்தில் நுழையிறீங்கன்னா, அந்த ஆழத்துக்குள்ளே குதிக்க மாட்டீங்க. இந்த இன்னொரு இடம் இருக்குல்ல, இந்த அடுத்த கார்னர், அது ஆழம் கம்மியாக இருக்கும். அதில் இறங்கி கொஞ்சம் அங்கே அப்படியே பழகிட்டு அப்புறம் மெதுவாக அப்படி போவீங்கள்ல. ஸோ அதுதான் பெட்டர் அப்ரோச் நான் நினைக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, இந்த அதிகாரத்துக்குள்ளே அப்படியே போகாமல், ஏன்னா இதுக்கு முதல்ல பைபிள் கடைசி காலத்தை குறித்த போதிக்கிற ஒரு அடிப்படை போதனையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்தோடனே இதுக்குள்ளே குதிக்காம, முதல்ல பைபிள் கடைசி காலங்களை குறித்து சில அடிப்படையான காரியங்களை போதிச்சிருக்கு, தெளிவாய் போதிச்சிருக்கு. அதுதான் மிக முக்கியமான காரியங்கள். இந்த அடிப்படை தான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார்ல பிரசங்கியார், மெயின் தான் பிளெயின், பிளெயின் தான் மெயின், பேசிக் தான் மெயின், பேசிக் தான், அடிப்படை தான் மெயின். சில காரியங்கள் புரியலைன்னா கூட பரவாயில்ல, சில காரியங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட அதுலேருந்து வர டேமேஜ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் சில காரியங்களை புரியாமல் போனால் உயிரே போயிடலாம். சில காரியங்களை புரியாமல் போனால் ரட்சிப்பே போயிடலாம். ரட்சிக்கப்படாமலே எல்லாமே அழிஞ்சு போகலாம். என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம், கடைசி காலத்தை குறித்த அடிப்படை கிறிஸ்தவ கண்ணோட்டம். கடைசி காலத்தை குறித்த அடிப்படை கிறிஸ்தவ கண்ணோட்டம் இது எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த சைடு நுழையிற மாதிரி இருக்குது. ஆழமான அந்த இடத்துக்கு போக விரும்புகிறோம், ஆனால் இங்கே இப்படி நுழைஞ்சு அப்படி போனால் தான் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள் அடிப்படை காரியங்கள். அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான காரியங்கள். இந்த அடிப்படை புரிஞ்சுக்காமல் இதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த அடிப்படை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிப்படை தான் எல்லாமே சார்ந்து இருக்கிறது. ஸோ ஆகவே இன்றைக்கு சொல்லுகிற சில காரியங்கள் வந்து சிலருக்கு வந்து இது என்னங்க சண்டே ஸ்கூல் லெசன் மாதிரி இருக்கே, தெரிஞ்சதையே சொல்கிறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமே, தெரிஞ்சதே இருக்கட்டுமே. உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பொறுமையும் வளர்த்துக்கணும்னு தேவனே சொல்கிறார், போதிக்கிறாரு. என்னங்க, கரெக்ட் தானேங்க? பொறுமை வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன் வர்ச்சு, அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பண்பு. அது வளரணுமா. பொறுமை என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். எப்படிங்க அதிகரிக்க போகுது? அந்த பொறுமையை யாராவது சோதிச்சா தானே. கரெக்ட் தானுங்க? ஆகவே இன்றைக்கு அட்வான்ஸாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் வந்து எனக்கு அத்துப்படி, எனக்கு வந்து இது லேசான காரியம் அப்படின்னு நினைக்கிறவர்கள், பரவாயில்ல, உங்கள் பொறுமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடங்குவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து பல விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அட்வான்ஸாக இருக்கிறாங்க, இந்த அடிப்படை கருத்துக்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து பல விதமான பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம சபைக்கு வராங்க. அவங்களுக்கு இந்த அடிப்படை காரியங்கள்லாம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அது அவங்களுடைய தப்பு கிடையாது. அவங்களுக்கு அதை போதிக்கணும், அது நம்முடைய பொறுப்பு. ஆகவே நம்ம வந்து வெறும் அப்படி அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு போதிச்சு நடத்துறது நம்ம வேலை கிடையாது. எல்லாரையுமே சத்தியத்துக்குள்ளே நடத்துறது தான் நம்முடைய பொறுப்பு. இன்னும் கேட்டால் நான் சொல்லுவேன், சபையினுடைய பொறுப்பு வந்து பேசிக்கான காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறது தான் நம்பர் 1 பொறுப்பு. அடுத்தது தான் அந்த மற்ற விதமான காரியங்கள். ஆகவே இன்றைக்கு கடைசி காலத்தை குறித்த அடிப்படை கிறிஸ்தவ போதனை அல்லது கடைசி காலத்தை குறித்த அடிப்படை கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன? கடைசி காலத்தை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிப்படையாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? வேதம் போதிக்கிறது என்னது? இதை வந்து ஒரு 5 பாயிண்டாக எடுத்து நான் பிரித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அடுத்த வாரம் மார்க் 13 உள்ள கொஞ்சம் குதிக்கலாம், கொஞ்சம் போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பாயிண்ட்ஸை கவனிப்போம். முதலாவது, இந்த உலகம் முடிவுக்கு வரதான் போகிறது. இந்த உலகம் முடிவுக்கு வரதான் போகிறது. அவ்வளோதான், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படிங்க இருக்கு? இந்த உலகம் முடிவுக்கு வரதான் போகிறது. ஆகவே அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் நிச்சயமாய் முடிய போது. நாம் அறிந்து கொண்டிருக்கிற, நாம பழகி இருக்கிற, நமக்கு இங்கே ஒரு விதமான ஒரு வாழ்க்கை பழக்கம் ஆகிவிட்டது. ஆனால் இதெல்லாம் முடிவுக்கு வரதான் போகிறது. ஆகவே சிந்திக்க வேண்டும். ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. எப்படி தங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சிந்திக்காமலே எத்தனையோ பேர் வாழ்கிறாங்கல்ல.
அதுபோல தான் இந்த உலகம் முடிய போது, அதுக்கப்புறம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு உலகம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் சிந்திக்காமலே எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். வாழ்க்கை முடிய போகுதுன்னு பொதுவாக வயசான காலத்தில் தான் ஜனங்களே ஆழமாக சிந்திப்பாங்க. கொஞ்சம் வயசாயிட்ட பிறகு தான் ஐயோ என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சிந்திக்கிறாங்க. அப்போ கூட ஆழமாக சிந்திக்கிறாங்கன்னு தெரில, அப்போ கூட போதுமான அளவுக்கு சிந்திக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அது. எல்லாமே முடியதான் போகிறது. அதாவது உங்கள் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிறீங்க, எப்போவுமே ஸ்கூலில் இருக்க மாட்டீங்க, அது முடிவுக்கு வருது. அப்புறம் காலேஜ் போகிறீங்க, அதுவும் முடிவுக்கு வருது. அப்புறம் வேலைக்கு போகிறீங்க, அதுவும் முடிவுக்கு வருது, ரிட்டையர்மெண்ட்டுன்னு. அப்போ வாழ்க்கையே முடிவுக்கு வராதா? முடிவுக்கு வரோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா? அவ்வளோதான், அப்படியே மறைஞ்சு போயிடுவோமா? சிலர் சொல்கிற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுவோம். இந்த வாழ்க்கையில் இருக்கிறது தான், இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது, அப்படியே மறைஞ்சு போயிடும். அது உங்களுக்கு சரியாகப்படுதா? வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். வாழ்க்கை முடிய போகுதுன்றது, நீங்கள் சாமர்த்தியமாக இருந்தீங்கன்னா வயசான காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி சிந்திக்க மாட்டீங்க, முதலே சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் சொல்கிறேன், உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் அந்த 20 வயசுலேருந்தே ரிட்டையர்மெண்ட்டுக்கே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 20-25 வயசுலேயே சொல்கிறான், எனக்கு 50 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடணும், அதுக்குள்ளே நான் மில்லியனர் ஆகிடணும், கோடீஸ்வரனா ஆகிடணும், அதுக்கு என்ன கரியரில் போகணும், நான் என்ன பாதையில் போகணும் இப்போவே சொல்லு அப்படின்றான். இந்த மாதிரி அட்வான்ஸாக பிளான் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் அவங்கள பாராட்டுறேன் நான். ஒருவேளை அவனுடைய எல்லா வேல்யூஸும் எல்லா ஆசைகளும் விருப்பங்களும் சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணுறாங்களே. எத்தனை பேர் அப்படி அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க? அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் குடி சீக்கிரம் நிறைய பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதை பெருக பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அட்லீஸ்ட் அந்த பணம்ன்ற விஷயத்தில் மேலே வந்துடுறாங்க. அவன் விரும்புகிற மாதிரி கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போ உலக பிரகாரமாக அப்படி ஜனங்க சிந்திக்க முடியும்னா, அவிக்குரிய விதத்தில் நாமளும் சிந்திக்க வேண்டாமா? இதுக்கப்புறம் என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே சிந்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம், சாமர்த்தியம். அதுதான். இல்லை வயசான காலத்தில் பார்த்து போன்றது சாமர்த்தியமே கிடையாது. அப்போ வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உலகமே முடிவுக்கு வருதுன்னு நாம் சொல்லுகிறோம். சிலர் இதை சிந்திக்கிறதே கிடையாது. சிலர் இதை வேற விதமாக யோசிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உலகத்தின் நம்முடைய பகுதியிலெல்லாம் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே சரித்திரமே சுற்றி சுற்றி தான் போகுது. ஹிஸ்ட்ரி இஸ் சிக்லிக்கல். எல்லாமே போகிற விதத்தில் போகும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே நடந்தது தான் திரும்ப நடக்க போகுது. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இப்படியே சுற்றிக்கிட்டே போவோம். ஒரு நாளும் எதுவுமே முடிவுக்கு வராது. உலகமும் முடிவுக்கு வராது. இந்த வாழ்க்கையும் சரி, இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா கூட இன்னொரு ஜென்மத்தில் வேறு விதமாக நம்ம வருவோம், வேறு விதமாக சுற்றுவோம். இன்னொரு சுழற்சி இருக்கும், அப்புறம் இன்னொரு சுழற்சி இருக்கும், அப்புறம் இன்னொரு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எதுவுமே முடிவுக்கு வராதுன்றது சிலருடைய அபிப்பிராயம். ஆனால் பைபிள் தெளிவாக போதிக்குது, இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. எப்படி முடிய போகுது, இந்த முடிவுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பைபிள் தெளிவாக போதிக்குது பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம், ஒரு பைபிள் போதிக்கிற காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா இதெல்லாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். உலகம் முடிய தான் போகுது. ஆகவே நீங்கள் சிந்திக்க தொடங்கணும். சிந்திக்கலைன்னா அது முட்டாள்தனமாகிடும். சிலர் இதெல்லாம் நம்புகிறாங்க, ஆனால் அது உண்மை மாதிரி வாழ மாட்டாங்க. தே பிலீவ் இட் பட் தே டோன்ட் லிவ் லைக் இட்ஸ் ட்ரூ. நம்புகிறாங்க, ஆனால் உண்மை மாதிரி வாழ மாட்டாங்க. சிலர் எப்படி கடவுளை நம்புகிறாங்க, ஆனால் கடவுள் இல்லாதது போல தான் வாழ்கிறாங்க. ஃபங்க்ஷனல் ஏத்தியஸ்ட்னுவாங்க. அதாவது இந்த ஏத்தியஸ்ட்னா கடவுள் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை உடையவங்கல்ல. இப்போ கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்பிக்கை, ஆனால் சிலர் கடவுள் இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு கடவுள் இல்லாத போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது? அவங்க அட்லீஸ்ட் ப்ராக்டிக்கல் ஏத்தியஸ்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிலர் உலகம் முடிய போது இயேசுவார் எல்லாம் நம்புகிறாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்க போகாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு சாப்பிட்டு தூங்கி சர்ச்சுக்கு கூட ஒரு ருட்டீனாக போகிறது, சிந்திக்கிறது இல்லை. இதெல்லாம் முடிஞ்சிட்டா என்ன, அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சிந்திக்கிற மாதிரி வாழ்க்கைக்கு அப்புறம் அடுத்ததுபடி என்னது, அடுத்த வாழ்க்கையில் இதே மாதிரி தான் இருக்குமா? படித்து வேலையில் சேர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்று வளர்த்து
ஆளாக்கி அவங்கள வீட்டிலேருந்து வெளியே, இதுதான் இந்த வாழ்க்கை இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், அடுத்த வாழ்க்கை இதே மாதிரி தான் இருக்குமா? அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. அப்போ என்ன ஆகிடுது? வேலை தான் பெருசுன்னு ஆகிடுது சிலருக்கு, சிலருக்கு குடும்பம் தான் பெருசுன்னு ஆகிடுது. இதுதான் நம்பர் ஒன். அவங்களுக்கு வந்து வேலை தான் நம்பர் ஒன், சிலருக்கு வந்து குடும்பம் தான் நம்பர் ஒன், சிலருக்கு வந்து பணம் தான் நம்பர் ஒன், சிலருக்கு இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற இந்த பேரும் புகழும் இதை தான் நம்பர் ஒன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நிலைக்குமா? இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா? அடுத்த நித்தியமாய் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதில் எது கவுண்ட் ஆகும், எது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. சிலர் கிறிஸ்தவர்களே இயேசு வராரு எல்லாம் நம்பிட்டு, ஆனால் அவர் வராதது போல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கை தான் எல்லாம், வேலைக்கு போகிறது தான் எல்லாம், குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன், உலகம் நிச்சயமாய் முடிய போகுது. இது வேதத்தினுடைய போதனை. அதனால தான் இயேசுவே ஒரு அதிகாரம் அவரே போச்சார். இது சுருக்கமான போதனை. மத்தேயுல 2 அதிகாரமாக வருது. பைபிளில் இயேசு சொன்னதை இன்னும் விரிவாக்குறாங்க பவுல், பேதுரு, மற்றவங்கெல்லாம். இதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. நாமளும் சீரியஸாக எடுத்துக்கணும், இதை பற்றி சிந்திக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட்டு. ஒன்றும் பெரிய பாயிண்ட் இல்லை, சிம்பிளான பாயிண்ட். தயவுசெய்து சிந்திங்க. அடுத்தது என்ன விதமான வாழ்க்கைன்னு கொஞ்சம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். ரெண்டாவது, முதல் உலகம் முடிய போகுது, ஆகவே சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் எல்லாத்தையும் ஆளுகிறபடினால் அவருடைய நோக்கத்தை இறுதியில் நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை, நாம் அவரை நம்பலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? கர்த்தர் எல்லாத்தையும் ஆளுகிறதுனால அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே நம்ம பயப்படுறதுக்கு, இந்த உலகம் முடிகிற இந்த விஷயத்தில் நாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை தெரிஞ்சால் போதும், அவரை நம்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்? ஏன்னா சிலருக்கு வந்து உலகம் முடிய போகுதுன்னு தெரியும். ஏன்னா பாருங்கள், சயின்ஸ்லேயே கூட சொல்கிறாங்க, மூவிஸ்லேயும் சொல்கிறாங்க, படம்லாம் அந்த மாதிரி வருது, திரைப்படம்லாம். உலகம் முடிகிறப்போ இது நடக்குது, இந்த இது அது இதுன்னு சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் நீங்கள் போய் படித்து பாருங்கள். என்ட்ரோபி, ஹீட், டெத் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சமே அப்படியே ஹீட் டெத்துனால முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. சூரியனுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் வரலன்றாங்க, ரொம்ப காலம் இருக்குன்றாங்க. ஆனால் எல்லாமே ஒரு எக்ஸ்பைரி ஆகிடும், அப்படியே போயிட்டே இருக்காதுன்னு அவங்க எல்லாம் சொல்கிறதுனால அவங்க நம்புகிறாங்க உலகத்தார் சிலர். ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ உலகத்தில் இருக்கிற நேச்சுரல் ரீசோர்ஸஸ், ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. ஸோ முடிய போகுதுன்னு தெரியும், ஆனால் ஒரே பதட்டம், ஒரே பயம் தான் நிறைய பேருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், நமக்கு மற்ற சில சத்தியங்கள் தெரியும். எல்லாத்தையும் கர்த்தர் ஆளுகிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறார். God reigns over all. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. நாம் மற்றவர்களை போல இந்த விஷயத்தில் இருக்க தேவையில்லை. எல்லாமே அவருடைய, இந்த God is sovereign. ஆங்கிலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார்ன்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான வார்த்தை, சாவரன்டி. சாவரன், அதாவது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. அவருக்கு தான் எல்லா அதிகாரமும், சர்வ வல்லமையும் உண்டு. He has all power and supreme authority. அவர் நினைச்சதை அவரால் செய்ய முடியும், நினைச்சதை செய்யறதுக்கு உரிமையும் உண்டு. திரும்ப சொல்றேன், தேவனுக்கு அவர் ஏதாவது நினைச்சாருன்னா அதை அவரால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ உன்னதமானவர். இதுதான் வேதத்தினுடைய. கேள்வி கேட்கலாம், நம்ம அவர் பிள்ளைகளாக இருக்கிறதுனால கேள்வி கேட்குறோம். ஆனால் அவருடைய ஞானம் வேற லெவல், அவருடைய வல்லமை வேற லெவல், அவருடைய அதிகாரம் வேற லெவல். அதுக்கு ஈடிணையாக யாருமே வர முடியாது. யாருமே அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் சேலஞ்ச் பண்ணவே முடியாது. எந்த மனுஷனும் சேலஞ்ச் பண்ண முடியாது. எந்த ராஜா, எந்த அரசன், யாருமே அவருடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ராஜாக்களை அவர் எழுப்புகிறார், ராஜாக்களை கிளப்புகிறார். அவருடைய அந்த சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் ஆளுகிறார், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இயற்கையே அவரை சேலஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், தேவன் சுதந்திர சமுத்திரத்தை 2 பிளந்தார். இயேசு வந்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அது மேலேயே நடக்கிறாரு. அப்போ நேச்சர், நிறைய பேர் இயற்கையை கண்டு பயப்படுறாங்க. ஆனால் நாம் அதை கண்டு பயப்படுத்தலை. ஏன்னா நம்முடைய தேவன் அதை காட்டிலும்
பெரியவர். அதை உண்டாக்கினவரே அவர்தான், அதை கட்டுப்படுத்துறவரே அவர்தான். நினைச்சார்னா எல்லாத்தையும் அப்படியே சஸ்பெண்ட் பண்றாரு. பொதுவாக சமுத்திரம்னா அது ஒரு விதமாக தண்ணி போயிட்டு இருக்கோம், நினைச்சார்னா பிரிக்கிறாரு. அவர் வட்டாந்திரையா உண்டாக்கி நடந்துக்கோ போ அப்படின்றாரு. நினைச்சார்னா அது மேலே நடக்கிறாரு. நினைச்சாருன்னா அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. பிசாசெல்லாம் கூட அவருடைய அதிகாரத்தை சேலஞ்சே பண்ண முடியாது. பிசாசு வந்து இயேசுவின் பாதபடியில் கீழே இருக்கிறான். இப்படி பார்த்து பேசல, இப்படி தான் பார்த்து பேசுறாரு. இயேசு ஏதாவது சொல்லணும்னா இப்படி தான் பார்த்து சொல்லணும் பிசாசுக்கிட்ட. பிசாசு வந்து இயேசுவோட பாக்ஸிங் மேட்ச் விளையாடிக்கிட்டு இல்லை. அப்படி வந்து நம்ம கற்பனை செய்யக்கூடாது. இயேசுவும் பிசாசும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி யோசிக்கவே கூடாது. பிசாசு அவருடைய பாதபடியில் கீழே இருக்கிறான். ஆக்சுவலாக நாமே இயேசுவோட இருக்கிறோம், அப்படி தான் வேதம் போதிக்குது. உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ பிசாசு நம்முடைய பாதப்படி கீழே இருக்கிறான். சரி, அது நம்புறது கஷ்டமாக இருந்தால் அட்லீஸ்ட் பிசாசு இயேசு கீழே இருக்கிறான், அது நம்ம நம்பணும். ஆகவே பிசாசு கண்டு பயப்பட தேவையில்லை. பிசாசு இதை செய்கிறான் அதை செய்கிறான், நாம் அதை கண்டுலாம் பயப்பட தேவையில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வியாதி, மரணம், எந்த விதமான தீமை, அதெல்லாம் வந்து பாருங்க, தீமை கூட தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இது முக்கியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நம்ப வேண்டும். திரும்ப சொல்றேன், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு, இன்க்ளூடிங் தீமை. தீமை கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதாவது தீமையை அவர் செய்யல, தீமைக்கு காரணர் அல்ல, ஆனா அந்த தீமை கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதனாலதான் அந்த தீமையும் கூட அவர் நன்மையா திருப்ப முடியுது. அது கூட அவருடைய கண்ட்ரோலுக்கு வெளியே கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஆளுகிறார். இது நம்பலன்னா அப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்குறேன். தீமை நடந்தா என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற தீமைலாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? தேவனுடைய ஜனங்களுக்கு நடக்கிற தீமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அப்போ எப்படி அவர் அதை தீமையை நன்மையாக திருப்ப முடியும்? அவர் தீமைக்கு காரணர் அல்ல, அவர் நன்மைக்கு ஊற்று காரணர். நன்மையை மாத்திரம் செய்கிறவர், அவர் நல்லவர். ஆனால் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஏன் அந்த தீமை நடக்குது? அது கிளாசிக்கான கேள்வி. அதுக்கு காரணம் வேதம் கொடுக்குது. ஏன் தீமை நடக்குதுன்றதுக்கு வேதம் காரணம் கொடுக்குது. அது மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய முரட்டாட்டம், பிசாசனுடைய கிரியைகள், இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. பைபிளில் காரணம் இருக்குது. ஆனால் இந்த காரியத்தை நம்பாமல் போயிடக்கூடாது. தேவ ஜனங்களாகிய நாம் என்ன தீமை பார்த்தாலும், உலகம் பாருங்கள், இப்போ இந்த கடைசி காலன்ற இதில் வரப்போ நிறைய தீமைகளும் கலந்து வருதுன்னு வேதம் போதிக்குது. தீமையான சில காரியங்கள்லாம் நடக்குதுன்னு வேதம் போதிக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே ஆளுகிறார் அவர். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. அதனால தான் வேதம் அவரை வந்து அப்படி அழைக்குது பாருங்க. ஆண்டவர், உன்னதமானவராகிய கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கிறார். அப்போ அவர் உண்மையிலே எல்லாத்தையும் ஆளுகிறார்னா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குண்ணா. ஒரு காரியம் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா கூட நம்பணும். எப்படி புரியலைன்னா கூட இல்லைங்க, பட் ஆனால் எனக்கு இந்த கேள்வி இருக்குங்க, பரவாயில்ல கேள்வி இருக்கட்டும், நம்பணும். ஆனால் சில காரியங்கள் வந்து புரியறதுக்கு முன்னாலேயே நம்பினாதான் இன்னும் கொஞ்சம் புரியும். வேற என்ன சொல்கிறது? புரிய புரிய நம்பலாம், ஆனால் நம்ப புரியலாம். ரெண்டுமே உண்மைதான். புரிய புரிய நம்பலாம், ஆனால் நம்ப புரியலாம். இது ஒரு பெரிய ஒரு சர்ச் எத்தனையோ ஆண்டுகள் முன்பாக, நூற்றாண்டுகள் முன்பாகவே ஒரு தேவ மனுஷன் அப்படி சொன்னார். தியாலஜி இஸ் ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபெய்த்து சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங். தியாலஜி படிக்கிறப்போ முதல்ல நம்பணுமா. நம்புகிற நிலையிலிருந்து படித்தாதான், புரிந்து கொள்ளுதலை நாடினாதான் புரிய முடியும். எதையும் நான் நம்பல அப்படின்னு இப்படி வந்தால் எதுவுமே வழங்காது அப்படின்றாரு. விசுவாசம், நம்பிக்கை மோல இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம். அப்போ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கலந்துருக்குன்றேன். புரியலனா கூட நம்புங்கன்றேன். ஏன் நம்பணும்? பைபிள் போதிக்குது. அது காரணம் பத்தாதாங்க, அந்த காரணம் பத்தாதாங்க. ஏன் நம்பணும்? புரியாமல் எப்படிங்க நம்புறது? பைபிள் போதிக்குதுங்க, காரணம் பத்தாதா உங்களுக்கு? இந்த பைபிளை நம்பலையா நீங்கள்? இது தேவனுடைய வார்த்தைன்னு நம்பலையா? எத்தனை இடத்துல நான் வசனம் வாசிக்க தேவையில்லை. கர்த்தர் ஆளுகிறார், தேவன் ஆளுகிறார். அவர் வந்து வானத்திலையும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார்.
சங்கீதம் 135:6. எல்லா இடத்துலையும் நினச்சபடி செய்கிறாராம். அவரை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா. வேதம் எத்தனையோ இடத்துல இந்த கருத்தை போதிக்குது. இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாமே அவருடைய பாதபடிகள் கீழே இருக்கு. எல்லா துரைத்தனம் அதிகாரம் எல்லாத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமத்தில் எவ்வளோ பைபிள் போதிக்குது. நம்மளேன்னு கேட்குறேன் நான். புரிஞ்சாதான் நம்புவோமா? நம்ம தான் புரியும். யோசேப்புக்கு எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரில எனக்கு. குழியில் போட்டப்போ அவன்கிட்ட போயிட்டு, கவலைப்படாத, நீ கர்த்தர் ஆளுகிறார், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னா, அவர் புரிஞ்சிருப்பாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒருவேளை நம்பியிருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் இந்த மாதிரி காரியங்களை நம்பின மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவரை குழியில் போட்டாங்க, அப்புறம் அடிமையாக விற்றாங்க அவரை, அப்புறம் அவரை தவற குற்றஞ்சாட்டினாங்க. அவருடைய எஜமானுடைய மனைவியை ரேப் பண்ண பார்த்தா தவற குற்றஞ்சாட்டி அவரை ஜெயிலே போட்டாங்க. இவ்வளோ பெரிய தவறான இவ்வளோ பயங்கர மோசமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில். அவர்கிட்ட பார்த்து எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, தீமை கூட கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பார்னு தெரில. ஆனால் அவர் நம்பினது போல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எவ்வளோ நடந்தும் அவர் கிவ் அப்பே பண்ணல. கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எப்படியோ உள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது தொடர்ந்து அவருக்கு. எப்போ புரிஞ்சிருக்கோம்னா எல்லாம் தீமையும் அவர் நன்மையாக திருப்பின பிறகு கடைசியில் தான் யோசேப்புக்கே புரிஞ்சிருக்கும். உண்மையிலே பாரு எப்படி ஆண்டிருக்கிறாரு, எப்படி எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைத்து எப்படி எல்லா தீமையும் எனக்கு நன்மையாய் இறுதியில் கடைசியில் யோசேப்பை அந்த ஜெயிலிருந்து நேராக அரண்மனை கொண்டு போகிறாங்க. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராகவே ஆக்கிடுறாங்க. யோசேப்பினுடைய கதை தெரியலனா வாசித்து பாருங்க. அப்போ தான் யோசேப்பே சொல்கிறாரு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு தீமையாக நினச்சதை தேவன் நன்மையாய் சித்தம் கொண்டு செய்தார். ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு அப்போ. ஆகவே ஒருவேளை நீங்கள் யோசேப்பு இருந்த குழியில் இருக்கலாம், அவரை மாதிரி தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் யோசேப் நம்பின மாதிரி நீங்கள் நம்பணும். நான் நம்புகிறேன் யோசேப் இந்த மாதிரி சத்தியங்களை நம்பியிருப்பார். முழுசாக புரிஞ்சிக்கலன்னா கூட நம்பியிருப்பார். எனக்கு கொடுத்த கனவை நினைவாக்குவார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆளுகிறவர். எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் என் கண் அதை பார்க்கும். அப்போது புரியலன்னா கூட நம்புங்க, பரவாயில்லைங்க. தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறாருன்னு பிள்ளை எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் தகப்பனை நம்புது இல்லை, அவ்வளோதான். அப்போ என்ன நம்புகிறோம் நாம்? இவர் எல்லாத்தையும் ஆளுகிறார், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹி சாவரன். ரெண்டாவது இந்த பாயிண்டில் என்ன சொன்னேன்? God is sovereign and he will fulfill his purpose in the end. இறுதியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். இறுதியில் அவருடைய நோக்கத்தை அப்படின்னா அவருக்குன்னு சில திட்டம் இருக்குது, அவருக்குன்னு சில பிளானு இருக்குது. அந்த பிளானை தான் நிறைவேற்றுவார். உலகம் அப்படி தான் முடிய போகுது, அதான் அர்த்தம். அதாவது எப்படி வேணால் உலகம் முடிஞ்சுக்கோன்னு கிடையாது. என்ன நடக்குமோ, ஐயோ இது நடந்துருச்சுன்னா அது நடந்துடும், அப்புறம் அது நடந்துச்சுன்னா அது நடந்துடணும், அப்படியே இப்படி போயிடுமே, எப்படி இதெல்லாம் கிறிஸ்தவன் நினைக்கிற நினைவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் வேற விதமாய் நினைக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய திட்டம் தான் இறுதியில் நிறைவேறும். அவருடைய திட்டம் தான் இறுதியில். இந்த உலகத்தை குறித்து அவர் சில பிளான்ஸ் வச்சிருக்கிறார், சில நோக்கங்களை வச்சிருக்கிறார். உலக அளவில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். என்னங்க என் வாழ்க்கையை பற்றி இதை பற்றி என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை பற்றி நம்புவீங்க. உலக அளவில் சில பிளான்ஸை வச்சிருக்கிறார். அந்த பிளானின்படி தான் இந்த உலகம் முடிய போது. இதை யாரும் மாற்ற முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. யோபு 42:1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். மனிதர்கள் செய்ய நினைக்கிறது சில நேரம் தடைப்படுது. சிலர் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க, இதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, அதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க, ஆனால் தடைப்படுது. பெரிய ட்ராஜடியில் முடியுது, பெரிய மோசத்தில் போய் முடியுது சில நேரம். ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை யாருமே தடுக்க முடியாது, அது தடைப்படாது. எல்லாம் சொல்லுங்க, தடைப்படாது. அப்படின்னா அவர் செய்ய நினைத்தது தான் நடக்கும். அப்படி தான் உலகம் முடியும். அவர் உலகத்தை குறித்து பிளான்ஸ் வச்சிருக்கிறாரா? எப்படி உலகம் முடியணும், இறுதியில் என்ன நடக்கணும், இதெல்லாம் எங்கே போய் முடியணும்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாரா? நிச்சயமாக வச்சிருக்கிறாருங்க. வச்சிருக்காரா, வச்சில்லையா? விசுவாசிகளுக்கு சில பிளான்ஸ் வச்சிருக்கிறார்.
உதாரணத்துக்கு வேதம் போதிக்குது, ரோமர் 8:29 நாம் இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆக்கப்படணுமா, இறுதியில் இயேசுவை போல ஆக்கப்படணுமா. உள்ள வெளியே எல்லா விதத்துலையும் உள்ள நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம்லாம் தூய்மையாக பரிசுத்தமாக ஆகிட வேண்டும். நம்முடைய சரீரம் கூட இயேசுக்கு இருக்கிற அந்த மகிமையான சரீரத்தை போல நமக்கு ஒரு சரீரம் வரணும். நம்மளை பார்த்தா இயேசுனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நாம் தெரியணும். இயேசு இன்னைக்கு மகிமையானவராக இருக்கிறார் பாருங்க பரலோகத்தில். நமக்கும் ஒரு விதமான மகிமை தரப்படும் இறுதியில். அப்போது விசுவாசிகளுக்கு பிளான்ஸ் வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கே எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பிளான் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அவருடைய ஒட்டுமொத்த பிளானை சொல்லுகிற வசனம் எபேசியர் 1:9-10. எபேசியர் 1:9-10. ஒட்டுமொத்தமாக கடவுளுடைய பிளான் என்னங்க, எங்கே போய் முடிக்கணுங்க, இதெல்லாம் இது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காம சும்மா கடைசி காலத்தை படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. அவருடைய பிளான் என்னங்க, அவருடைய திட்டம் என்னங்க? ஏன்னா அவர் தான் ஆளுகிறார், அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அங்கே தான் போய் இந்த உலகம் முடியும்னா அப்புறம் எங்கே போய் முடிய போகுது? என்ன தான் நினைக்கிறார் அவர், என்ன தான் விரும்புகிறார், அவருடைய திட்டம் என்னவா தான் இருக்குது, வெளிப்படுத்தியிருக்கிறாரா நமக்கு தெரியுமா? எபேசியர் 1:9-10. காலங்கள் நிறைவேறும் போது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், காலங்கள் நிறைவேறும் போது, காலம் முடிவுக்கு வரும்போது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எல்லாம் சொல்லுங்க, ரகசியத்தை அறிவித்தார். என்ன ரகசியத்தை? அவருக்கு இருந்த அந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவிச்சாராம். அந்த இறுதியில் என்ன நடக்கணுன்ற அவருடைய சித்தம், விருப்பம் என்னது? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அவருடைய இறுதி நோக்கம் என்ன, இறுதி ஃபைனல் பிளான் என்ன, எங்கே போய் முடியணும்? எல்லாம் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இதுதான் அவருடைய பிளான். ஒரே வசனத்தை சொல்லணும்னா இந்த வசனம் தான் சொல்லுவேன் நான். எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. கூட்டப்படுவதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ இதெல்லாம் அவருடைய பிளானில் இருக்கு. அப்போ உலகத்தை குறித்து அவர் சில பிளான்ஸ் வச்சிருக்கிறாருங்க, அதை அவர் நிறைவேற்றி கொண்டு வராருங்க. சரித்திரம் என்பது இப்படியே சுழற்சி மாறி அப்படியே போயிட்டே இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. சரித்திரம் ஒரு இடத்துல தொடங்குச்சு, ஒரு இடத்துல போய் முடிக்க விரும்புகிறார் தேவன். அதுதான் கிறிஸ்தவர்கள் நம்புகிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம்னு இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தப்போ தான் தொடங்குச்சு. அதுக்கு ஒரு ஆரம்பம்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விதமாக கொஞ்சம் கீழே போயிடுச்சு. நல்லா தொடங்கின உலகம் விழுந்து போயிடுச்சு. ஆனால் அதை மீட்டெடுக்க தான் இயேசு வரார். பாருங்க, கட்டமாக போகுது, ஸ்டேஜாக போகுது பாருங்க சரித்திரம். பைபிள் படி பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, அப்புறம் கடைசியில் மகிமைப்படுத்தல். இந்த 4 ஸ்டேஜ் இது எல்லாருக்குமே தெரியணும். சிருஷ்டிப்பு, எல்லாம் சொல்லுங்க சிருஷ்டிப்பு. அப்புறம் சிருஷ்டித்த நல்ல உலகம் விழுந்து போயிடுச்சு, வீழ்ச்சி, எல்லாம் சொல்லுங்க வீழ்ச்சி, ஃபால். ஆனால் தேவன் அதை பற்றி ஏதோ ஒன்றை செய்கிறார். அடுத்த ஸ்டேஜ் ரிடம்ஷன், மீட்பு. என்ன சொல்லுங்க மீட்பு. மீட்புனா இயேசு உலகத்துக்குள்ள நமக்காக வாழ்ந்து மரித்து உயிரோட எழும்பினார். ஆனாலும் கூட மீட்பு தொடங்கி விட்டது. ஆனால் அது நிறைவேறணும்னா அந்த கடைசி வரணும், மகிமைப்படுத்தல், குளோரிஃபிகேஷன் வாங்க ஆங்கிலத்தில். என்ன சொல்லுங்க மகிமைப்படுத்தல். அப்போ நாம் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எந்த ஸ்டேஜில்? மீட்புக்கும் மகிமைப்படுத்தலுக்கும் நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இறுதி பூரணத்தினுடைய முன் ருசியை நாம் இப்போ அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஸ்டேஜாக போகுது உலகம். எப்படி அதுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருந்ததோ அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. தேவன் அதை எங்கே போய் முடிக்க விரும்புகிறாரோ அங்கே தான் அது போய் முடியும், வேறு எதுவும் நடக்காது. அப்படின்னா எப்போ முடியும்னு அவர் தீர்மானிக்கிறாரோ அப்போ தான் முடியும். வேறு யாருக்கும் தெரியாததுனால அவருக்கும் தெரியாதுன்னு கிடையாது, அவருக்கு தெரியும். மார்க் 13:32 சொல்லுது இல்லையா, அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும். பிதாக்கு தெரியும்.
அப்போ பிதா எப்போ இது முடியணும்னு விரும்புகிறாரோ, எப்போ தீர்மானிச்சாரோ அப்போ தான் முடியும். இட்ஸ் கோன் எண்ட் வென் ஹீ சேஸ் இட்ஸ் கோன் எண்ட். எப்போ இது முடியணும்னு அவர் சொல்கிறாரோ அப்போ தான் முடியும். இது எப்படி முடியணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படி தான் முடியும். இது கண்டபடிலாம் போகிறது கிடையாது. இந்த உலகத்தினுடைய முடிவு வந்து இட்ஸ் நாட் அப் டு சான்ஸ். ஏதோ என்ன நடக்குமோ, இட்ஸ் நாட் அப் டு ஃபேட். விதி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இல்லை. ஜனங்க, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க அப்படி சில நேரம் பேசுவாங்க இல்லையா, விதி, இது இவங்க விதி, இது அவங்க விதி, இது உலகத்தின் விதி, இந்த நாட்டினுடைய விதியா, அதாவது விதி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கிடையாது. அவர் ஆளுகிறார், கர்த்தர் ஆளுகிறார். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அவர் நினச்சபடி தான் இந்த உலகம் முடிய போது. யூனிவர்ஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க, மேற்கத்திய நாட்டெல்லாம் இப்போ சொல்லுவாங்க, the universe is deciding அப்படின்வாங்க. என்ன the universe is deciding? மதர் நேச்சர் இஸ் டூயிங் அப்படின்வாங்க. மதர் நேச்சர் செய்து, மதர் நேச்சரை நம்ம வந்து என்ன சொல்கிறது, காயப்படுத்திடக்கூடாது இல்லையா? அல்லது மனிதர்கள் ஆளுகிறார்கள் அப்படின்னும் சில மனிதர்களுக்கு ஆக்சுவலாக இந்த விதி, இந்த யூனிவர்ஸ், மதர் நேச்சர் நினைக்கிறது காட்டிலும் மனிதர் நினைக்கிறது தான் பெட்டர் ஆக்சுவலாக. ஏன்னா ஆக்சுவலாக அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தார் கடவுள்? மனுஷன்ட்ட தான் கொடுத்தார். மனுஷன்ட்ட தான் கொடுத்தார், விதி கிடையாது. மனுஷன்ட்ட தான் கொடுத்தாரு. விதிக்கு இருக்கிற பவரை காட்டில் உங்களுக்கு தான் பவர் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே எங்கேயோ போயிடலாம் வாழ்க்கையில். மனிதர்களுக்கு அதிகாரம் இருக்குது பாருங்க, கடவுளே கொடுத்தார். ஆனால் அவர் சர்வ அதிகாரி, அதையும் தாண்டி மேலே இருக்கிறார் இல்லையா? மனுஷன் தான் டாப்புன்னு கிடையாது, மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் அவர். அப்படின்னா அவருக்கு அதை தாண்டி அதுக்கு மேலாகவும் அதிகாரம் இருக்குது. மனுஷன் செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருது. அப்போது இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி தான் முடிய போகுது. ஆக மொத்தத்தில் இதனுடைய விளைவு என்ன? நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் கவலைப்பட தேவை என்ன ஆனால் என்ன அப்படின்னு இருக்கணும் நம்ம. ஏன்? எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எப்படி போய் கொண்டு போய் முடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரை எனக்கு தெரியும்னா அது போதும். அவரோட எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குதுன்னா, அவரோட எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குன்னா, அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறாருன்னா, நான் எதை கண்டும் பயப்பட தேவை இல்லை. பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, இந்த மார்க் 13:7 சொல்லுது பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இயேசு பாருங்க கரிசனையோட போதிக்கிறாரு. இந்த கடைசி காலத்தை பற்றி ஜனங்க போதிக்கிறப்போ சில நேரம் பயமுத்தி விட்டுருவாங்க. கொஞ்சம் நல்ல விதமான பயமும் நல்லது தான். ஆனால் இயேசு பாருங்க எப்படி சொல்கிறாரு, கலங்காதேயுங்க. தம்முடைய சீஷர்கள் சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் கேட்டு வரப்போது முடிவு வந்தால் கூட என்ன, அவர் தான் பார்த்துப்பார். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி தீமை நடக்குது, இந்த யுத்தம் நடக்குது, இந்த எர்த்குவேக் நடக்குது, இந்த பஞ்சம் வருது, இதெல்லாம் கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறாரா, அப்போ கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இது தெரியாமல் கடைசி காலத்தை பற்றி படிக்கக்கூடாது. 3வது, முதல்ல இந்த உலகம் முடிய போகுது. ஆனால் எப்படி முடிய போகுது? அவர் நினச்சபடி தான் முடிய போகுது. அவருடைய டைமிங், அவர் நினைக்கிற இடம், அவர் நினைக்கிற நிகழ்வுகள், அங்கே தான் போய் முடிய போகுது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது புரிய முடியலன்னா கூட இதை நம்பணும். ஏன்னா பைபிள் இதை போதிக்குது. பரவாயில்ல, புரிஞ்சுக்க முடியலன்னு நம்புங்க. நம்ப இன்னும் கொஞ்சம் புரியும். 3வது, அவருடைய திட்டத்தினுடைய மையமே இயேசு கிறிஸ்து. அவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி தான் இந்த உலகத்தை கொண்டு போய் முடிக்க போகிறாரு. அவருடைய திட்டத்தினுடைய மையமே இயேசு கிறிஸ்து. அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா யாரை புரிஞ்சுக்கணும்? இயேசுவை புரிஞ்சுக்கணும். இயேசுவை கவனிக்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன்ல, அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, இங்கே தான் போய் முடிக்கணும்னு. அவருடைய பிளானில் கீ பர்சன் யார்? கீ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவருடைய திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னது? ஒரு ஆள் யார்? இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த குமாரன். இயேசு மட்டும்தான் பாருங்க இந்த உலகத்தின் ஆரம்பத்திலையும் முக்கியமாக இருக்கிறாரு, உலகத்தின் நடுவுலையும் முக்கியமாக இருக்கிறாரு, உலகம் முடியணும்னு வர்ற விஷயத்துலையும் முக்கியமாக இருக்கிறார். வேறு யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்களா? இயேசு ஒருத்தர் தான் உலகத்தின் ஆரம்பம், நடு, முடிவு எல்லாத்துலேயும் முக்கியமான ரோல் அவருக்கு தான். இந்த உலகமே அவரால் உண்டானதுன்னு வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:16-17 வாசிங்கன்னா எல்லாத்தையும் வாசிக்க வரும். இந்த உலகமே அவரால் உண்டானது. அப்போது
தொடங்குறப்போ அவர் தான் கீ. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இல்லாமல் வேற எதுவுமே தோன்றவில்லை, உண்டாகவில்லை. நடுவில், சரித்திரத்தின் நடுவில் யார் மிக முக்கியமான நபர்? இயேசு தான். இன்றைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க கூட BC-ADன்ற அந்த டெர்மினாலஜியே எங்கேருந்து வந்தது? பிஃபோர் கிரைஸ்ட், அன்னோ டாமினா ஆஃப்டர். இயேசுவை வச்சு தான் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு இப்போ சமீபத்தில் பிடிக்காததுனால கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டாங்க. டெர்மினாலஜி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்ல வேணாம், பிஃபோர் காமன் ஈரான்னு சொல்லிடலாம், BCE அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் காலம் ஒன்றே தான், இயேசுடைய காலத்தில் தான் பிரிக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது பாருங்க. அதாவது இயேசுன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு, ஆனால் காலம் ஒரே காலம்தான். ஏன்னா இயேசு சரித்திரத்தை ரெண்டாக பிளந்துட்டார், பேசிக்கலி பிரிச்சுட்டார். அவருக்கு முன்ன வேற, அவருக்கு பின்ன வேறன்னு ஆக்கி விட்டார். அதை யாரும் மாற்ற முடியல. இப்போ என்ன, அழைக்கிற விதத்தை மாற்றிக்கலாம், டெர்மினாலஜி மாற்றிக்கலாம், ஆனால் அந்த ஆக்சுவல் கருத்தை மாற்றிக்க காலத்தை அவர் ரெண்டாய் பிளந்துட்டார். அவர் தான் ரொம்ப மிக முக்கியமானவராக இருக்கிறார். அதாவது தேவனுடைய திட்டமே அவரை சுற்றி தான் வருது. எல்லாமே நம்ம வாஸ்துல அந்த வசனம் எபேசியர் 1:10, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அங்கே தான் அவர் தான் கீயாக இருக்கிறார். அப்போ அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும். அவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி அந்த லைனில் நீங்கள் போகணுன்னா இயேசுவை புரிஞ்சுக்கணும். எல்லாம் முடிகிறப்போ, உலகம் முடிகிறப்போ நீங்கள் கரெக்டான சைடில் இருக்கணும்னா இயேசுனுடைய பக்கம் இருக்கணும். உலகம் முடிகிறப்போ நீங்கள் கரெக்டான சைடில் இருக்கணும்னா இயேசுனுடைய பக்கத்தில் இருக்கணும் நீங்கள். அதனால தான் இயேசுவை கவனிக்கிறோம். நம்ம மார்க் எழுந்த சுவிசேஷத்தில் ஏன் படிக்க தொடங்கணும்? ஏன் தொடங்கணும்னா இயேசுவை பார்க்கறது தான் மிக முக்கியம். கடவுளுடைய மகிமை இயேசுனிடத்தில் தான் மிக மேன்மையாக நாம் பார்க்கலாம். இயேசுவை கவனிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மார்க் எழுந்த சுவிசேஷத்தையே தொடங்கினேன். சிலர் நினச்சிக்கிறாங்க இயேசு வழி, அப்புறம் கதவு, அப்புறம் உள்ளே நுழைஞ்ச பிறகு அவரை மறைஞ்சிட்டு இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போயிடலான்னு. அவர் தான் அட்வான்ஸு, அவர் தான் வழி, அவர் தான் கதவு, அவர் தான் அட்வான்ஸான என்ன சொல்கிறது மேன்மை எல்லாமே. அவருடைய தேவனுடைய ஞானத்தின் ஆழமே இயேசு தான். தேவனுடைய ஞானத்தின் உச்சகட்டமும் இயேசு தான். எல்லாமே அவரை சுற்றி தான் வருது. அப்போ அவரை புரிஞ்சுக்கணும், அவருடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். அதனால தான் மார்க் எழுந்த சுவிசேஷத்தை படிக்கிறோம். அவருடைய மரணத்தை கூடி சீக்கிரம் படிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி மரித்தார், எப்படி உயிரோடு எழும்பினார். அவரை போல் யாரும் வாழ்ந்ததும், அவரை போல் நான் இன்னைக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், அவரை போல் வேறு யாராவது வாழ்ந்துருக்கிறாங்களா? அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த காம்பினேஷனை வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாது. கேரக்டரும் சூப்பராக இருக்குது, போதனையும் சூப்பராக இருக்குது, வல்லமையும் பயங்கரமாக இருக்குது. அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, நினச்சபடி செய்கிறாரு. அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போய் மறிக்கிறப்போ அப்படியே எல்லாத்தையும் விட்டுறாரு. அவரை அடிக்க விடுறாரு, அவமானப்படுத்த விட்டுறாரு, அவரை துன்பப்படுத்தினவங்கள அடித்தவங்கள மன்னிக்கிறாரு. இந்த காம்பினேஷனை வேறு யார்கிட்டயா பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாராவது வாழ்ந்துருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது அதோடு சேர்த்து மறிச்சிருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் இவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்னு வந்த அளவுக்கு ரிப்போர்ட்டும் ஒரு ஃபாலோவிங்கும் வேறு யாருக்காவது இந்த மாதிரி வந்திருக்குதா? வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது. சும்மா என்றைக்கோ இருந்தார், அவருடைய போதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம். அது நம்மளை மாற்றுது, அவர் நம்மளை மாற்றுறாரு. இப்போ இந்த மாதிரி வேறு யாராவது இருந்திருக்கிறாங்களா? அப்போது இயேசுவை புரிஞ்சுக்கணும், அவருடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், அவருடைய மரணத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக என்ன செய்ய வராருன்னு கொலோசியர் 1:19-21 சொல்லுது பாருங்கள். கொலோசியர் 1:19-21 இயேசுனுடைய மரணத்தை பற்றி. இயேசுனுடைய மரணம் தான் கீ. இப்படி வாழ்ந்தவர் எப்படி இப்படி போய் மறிக்கலாம்? அதனுடைய அர்த்தம் என்ன? அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த வசனம் சொல்லுது கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுறாராம். என்ன விதமான சமாதானம்? பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியப்பட்டார். அதாவது இந்த உலகமும் சரி, இந்த மனிதர்களும் சரி, தேவனிடத்திலிருந்து தூரமாக போயிட்டார்கள். மனுஷன்ட்டு இருக்கிற பிரச்சனை என்னது? பைபிள் சொல்லுது தேவனிடத்துலேருந்து தூரமாக போயிட்டாங்க.
தேவனுக்கு விரோதிகள் ஆயிட்டாங்க. அவங்கள உண்டாக்கி படைச்சு அவங்களுக்கு உயிர் மூச்சு கொடுத்து அவங்களுக்கு வாழ்வை கொடுத்த தேவனை மறந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு விரோதமாக போய் அவர் விரும்பாத காரியங்களை செஞ்சு அவங்க மனசாட்சியே சொல்லுது அது சரியில்லை, நான் மனசாட்சிக்கு எதிராகி போய் அந்த மனசாட்சியை உள்ள வச்சவருக்கு எதிராகி போய் தேவனுக்கு தூரமாக போயிட்டாங்க. இந்த தூரமாக போனவங்கள தேவன் என்ன பண்ணுறாரு? இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்கிறாராம். அவர்கிட்ட தூரமாக போனவங்கள கிட்டி சேர செய்கிறார். சிலுவையின் மூலமாய் யார் வேணா இப்போ கடவுளிடத்தில் வந்து சேரலாம். அதுதான் அவருடைய மரணத்தினுடைய அர்த்தம். இதை புரிஞ்சிக்காம அப்புறம் அவர் உயிரோடு எழும்பினார்னு புரிஞ்சுக்கலன்னா அப்போ கடைசி காலம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆகிடும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அடுத்த பாயிண்ட்டு 3 சொல்லியிருக்கேன் நான். இப்போது ஒன்று வந்து முடிய போகுது, 2வது அவர் எப்படி நினச்சாரோ அப்படி தான் முடிய போகுது. ஏன்னா அவர் ஆளுகிறார், எல்லாத்தையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற செய்வார். 3வது அவருடைய நினைவு, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எல்லாமே இயேசுவை சுற்றி தான் இருக்குது. இயேசு தான் சென்டராக இருக்கிறார் இதில். அப்போ இயேசுவை கவனிக்கலை, இயேசுவை புரிஞ்சிக்கலை, இயேசுவை நம்பலை, இயேசு பக்கம் சாயலைன்னா ரொம்ப ஆகிடும் கொஞ்சம், பைபிள் சொல்கிறபடி. ஏன்னா 4வது பாயிண்ட் என்னென்னா, இந்த இயேசு 2000 வருஷம் முன்னால் வந்த இயேசு வந்து இறுதியில் மகிமையாய் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார். வந்து இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார். மகிமையாய் இயேசு திரும்பி வரப்போகிறார். இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே அவரை நியாயாதிபதியாகிய மகிமையான இயேசுவை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியா? நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியா? இது முக்கியங்க. கடைசி காலத்தை பற்றி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இந்த நியூஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த யுத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது வச்சு எப்படி டேட்டா சொல்கிறது, அதெல்லாம் அவ்வளோ இது சொல்கிறேன் கேளுங்க. கடைசி வரப்போ இயேசு வரப்போகிறாருங்க. 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குது. இயேசு மகிமையாய் திரும்பி வருவார். இந்த மகிமையான இயேசு உலகத்தையே நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு மனுஷனும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கணக்கு சொல்லி ஆகணும். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா? நியூஸை புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? டேட்டை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன? அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா? ஆயத்தமா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது இல்லைன்னா மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. மகிமையாய் திரும்ப வரப்போகிறாருங்க. வேதம் இதை பாருங்க 300 தடவை நம்ம போதிக்குது. அவர் திரும்ப வருவார், இயேசு திரும்ப வருவார் அப்படின்னு பைபிள் திரும்ப திரும்ப இதை போதிக்குது. முக்கியமான விஷயம் இது. அவரே வருவார், சரீர பிரகாரமாக வருவார், எல்லாரும் பார்க்குற ஒரு ரீதியில் வருவார், பார்க்குற மாதிரி வருவார், பர்சனலாக வருவார், மகிமையாக வருவார். ஏன் இவ்வளோ சொன்னேன்னா, சிலர் வந்து இதை போட்டு ஏதாவது மழுப்ப பார்ப்பாங்க. அவர் வருவாருங்க, அவருடைய ஆவி வரும், அவர் வருவார். அதான் அவருடைய அந்த போதனையினுடைய அந்த ஆவி, அந்த அன்பின் ஆவி திரும்ப வரும். அவர் எதை விரும்பினாரோ அது நடக்கும். அவர் வருவாருங்க, அவருடைய ஆவியில் அவர் வருவார், சரீர பிரகாரமாய் வருவார். அவருக்கு இருக்கிற அந்த மகிமையான அந்த சரீரத்தோடு வருவார். அவரே வருவார், சரீர பிரகாரமாய் வருவார், எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவார், மகிமையாக வருவார். அப்போஸ்தலர் 1:11 அவர் பரமேறப்போ, அவர் பூமியில் வாழ்ந்து முடித்து கடைசியாக உயிர் தெழுந்த பிறகு, எல்லாம் காட்சி அளித்த பிறகு பரலோகத்துக்கு பரமேறப்போ சீஷரெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க. அவர் போகிறத மகிமையாக போகிறாரு, மேகங்கள் மேலே போகிறாரு. அதை பார்க்குறப்போ அங்கே இருக்கிற தேவதூதன் சொல்கிறாரு பாருங்க, அப்போஸ்தலர் 1:11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருள் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். என்ன சொல்லுங்க? இந்த இயேசு, வேற இயேசு இல்லை, இந்த இயேசு நமக்காக வாழ்ந்து பாடுபட்டு மரித்து உயிரோட எழும்பி இன்றைக்கு நமக்கு பரிந்து பேசுகிற இயேசு, இந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி அவர் வருவார்? மகிமையாய் வருவார் அப்படின்னு இயேசுவே அதை விளக்கி சொல்கிறார். மார்க் 13 நம்முடைய அதிகாரத்தில் இயேசுவே விளக்கி சொல்கிறார் பாருங்கள், எப்படி அவர் மகிமையாக வருவார்னு. ஃபஸ்ட்டு வந்தப்போ மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். கொஞ்சம் ரொம்ப ஒரு அடக்கமாக நடந்தது அது இல்லையா? ஒரு சின்ன குழந்தையாங்க பிறக்கிறாரு. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு
இடத்துல பிறக்கிறாரு, சாதாரண இடத்துல வளர்றாரு, நாசரத்து சாதாரண இடத்துல ஊழியம் செய்கிறாரு. ஆனால் அவர் திரும்ப வர்றப்போ பாருங்கள், மார்க் 13:24, அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சூரியன் அந்தகாரப்படும். பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? நாளைக்கு எந்திரிச்சு சூரியன் வெளில வரலன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நடந்தால் கூட பயப்பட தேவையில்லை, தான் சொல்லிட்டாரு. சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். அவர் பிறக்கிறப்போ ஒரு நட்சத்திரம் சிலரை அவர் பிறக்கிற இடத்துக்கு மேலே அப்படி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சிலர் அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா? அது ஒரு நட்சத்திரம் வழியை காமிச்சுது அப்படின்னு. ஆனால் இங்கே அவர் திரும்பி வரப்போ நட்சத்திரம் விழுந்துருமா. நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அதாவது உலக அளவில், வானங்கள் அளவில் ஒரு பயங்கரமான ஒரு இது நடக்கும்ன்றது வேதம். சூரியன்கிட்டே ஒளி வராது, இருட்டாயிடும், நட்சத்திரம்லாம் விழும். அப்பொழுது 26, இந்த இருட்டினுடைய உச்சகட்டத்தில் தான் அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள். இருட்டினுடைய உச்சகட்டம் போகும்போது தான் ஒளியினுடைய உச்சகட்டம் வருது. ஒளிக்கே ஊற்று காரணராக இருக்கிற, இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கிற இயேசுவே சூரியனை காட்டிலும் ஒளியாய் அதிகமாய் பிரகாசிக்கிற இயேசு இந்த உலகத்துக்குள்ள வராருன்னு சொல்ல. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகங்களின் மேல் வருகிறது, அதனால் மேகங்களின் மேல். பழைய ஏற்பாட்டில் மேகங்களின் மேல் வர்றது ஒருத்தர் தான், யெகோவா தேவன். அவருக்கு மேகம்தான் அவருடைய வண்டி மாதிரி, அது மேலே வருகிறார். மேகங்களின் மேல் வருகிறார். எப்படி வருகிறார்? மிகுந்த வல்லமையோடு. சொல்லுங்க, மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும். ஃபஸ்ட்டு வந்தப்போ சாதாரணமாக வந்தார் இயேசு. பெரிய பெரிய அற்புதம் செஞ்சப்போ கூட வெளியே தோற்றத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருந்தார். சில பெயிண்டிங்கில் அவருக்கு மேலே ஒரு க்ளோ மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லவே இல்லை. பார்க்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தான் தெரிஞ்சார் இயேசு. பயங்கரமான அற்புதம் செய்வார், சூப்பராக. ஆனால் பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சார். ஆனால் கடைசி வரப்போ வெளிப்புறத்திலேயே ஒரு பெரிய மகிமை, அவருடைய உண்மையான மகிமை அப்படியே வெளிப்புறமாக தெரியும், அப்பட்டமாக தெரியும். சூரியனா காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற இயேசு மகிமையாய் திரும்பி வருவார்னு வேதம் சொல்லுது. வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். என்ன பண்ணுவார்? நிறைய காரியங்களை செய்வார். ஆனால் அதில் ஒன்று உலகத்தையே நியாயம் தீர்ப்பார். உலகத்தையே நியாயம் தீர்ப்பார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 தீமோத்தேயு 4:1. உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை இடத்துல பைபிள் சொல்லுது நாம் எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாயாதிபதியாக செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இயேசுவை பல விதத்தில் நாம் யோசிக்கிறோம் இல்லையா? இரக்கமுள்ள இயேசு, அன்புள்ள இயேசு, வல்லமுள்ள இயேசு, இரட்சகராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு, மெய்ப்பராகிய இயேசு, பிரதானாசாரியராகிய இயேசு, நியாயாதிபதியாகிய இயேசு. ஒரு நாள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு மனுஷனும் அவருக்கு முன்பாக நின்று கணக்கு சொல்லி பதில் சொல்லி ஆகணும். அவர்கிட்ட இந்த நியாய தீர்ப்பை பெற வேண்டும். வெளிப்படுத்தல் 20:11 சொல்லுது பாருங்க. 11 வெளிப்படுத்தல் 20:11-15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். இயேசு சொல்லுது, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவருடைய மகிமை அப்படி இருக்குது. பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இவர் தான் பெருசா தெரிகிறார். யாரு? இந்த மகிமையான இயேசு நியாயம் தீர்க்க வருகிறார். 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் சிறியோர் பெரியோர், சின்னவங்க பெரியவங்க, யாரா இருந்தாலும் அவருக்கு முன்பாக நின்றுட்டு இருக்காங்களாம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 13 சமுத்திரம்
தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யாருமே தப்ப முடியாது. எல்லாருமே எப்படி செத்தாங்களோ, எங்கே செத்தாங்களோ, என்ன ஆச்சோ, புதைக்கப்பட்டாங்களோ, எரிக்கப்பட்டாங்களோ, என்ன ஆச்சோ, எல்லாருமே திரும்ப உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்க போகிறாங்களாம். அவர் வந்து தீர்ப்பை கொடுக்க போகிறாராம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சரி, இயேசு மகிமையாய் திரும்ப வருகிறார். அவர் உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார். அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா? அவருக்கு முன்பாக நின்று தான் ஆகணும், தப்ப முடியாது. நிற்கிறதுக்கு ரெடியா? முக்கியமான கேள்விங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. கடைசி காலத்தை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியல, ஆனால் இது தெரியணும், இயேசுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஆயத்தமா? சிலர் வந்து இது இருக்கிறாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. நான் நின்றுவேங்க, நான் பதில் சொல்லிடுவேங்க, நான் பாஸ் ஆயிடுவேங்க இயேசுனுடைய எக்ஸாமில் நான். சிலர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் ஃபெயில் ஆகிடுவாங்க. சிலர் கான்ஃபிடண்ட்டாகவே இல்லை, பயந்துகிட்டே இருக்காங்க ஆனால் பாஸ் ஆகிடுவாங்க. உலகத்துலேயும் அப்படி தான் நடக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸாம் போகிறப்போ பார்த்தா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருப்பான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் அப்படின்னு ஃபெயில் ஆகிடுவாங்க. சிலர் வந்து பயந்துக்கிட்டே போவாங்க. ஆனால் ரெண்டு விதமாகவும் இருக்கிறாங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு கிடையாது. இது ஒர்ஸ்ட்டு. எது? கான்ஃபிடண்ட்டாக போய் ஃபெயில் ஆகிட்டு வர்றது ஒர்ஸ்ட்டு, பயந்துகிட்டே போய் பாஸ் ஆகி வர்றது அதை விட கொஞ்சம் மேல். ஆனால் அதை விட மேலான ஒரு வழி இன்னொன்று இருக்குது, அதை சொல்கிறேன் அப்புறம். ஆனால் முதல்ல இந்த ரெண்டு கேஸோட டீல் பண்ணுவோம். சிலர் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட, எப்படிங்க நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவீங்க, எப்படி, எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க பரலோகத்துக்கு போவீங்க, உங்களை பரலோகத்தில் கேட்டு வாசலில் நிறுத்தி ஏன் உன்னை உள்ளே அனுமதிக்கணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சிலரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவத்தில் சிலரை கேட்டால் எப்படி தான் சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நான் வந்து பிறந்து வளர்ந்ததே கிறிஸ்தவத்தில், தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் சர்ச்சில் கால் வைக்காத நாளே இல்லை, சர்ச்சுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம், எங்கள் சர்ச்சையை நாங்கள் தான் நடத்தணும், கட்டணும், எல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் நிச்சயமாக, என்னுடைய பேக்ரவுண்டு ரெக்கார்டு எல்லாமே அவருக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் சபைக்காக. உலகத்தாரே சிலர் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லுவேன், எவ்வளோ தானம் தர்மம் செஞ்சுருக்கிறேன், ஏழைகளுக்கு எவ்வளோ உதவி, ஆகவே நான் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கேன்ல. இல்லைங்க நீங்கள் தீமை செய்யலையா? சிலதெல்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் அதை விட இது கொஞ்சம் அதிகங்க, இந்த பட்டியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நான் சொல்லி உள்ளே என்ன அனுமதிச்சிருவாங்க அப்படின்னு பேச்சு வழக்கில். அவங்கள்ட்ட நீங்கள் யாரை கேட்டாலும் நிறைய பேர் இப்படி பதில் சொல்லுவாங்க பாருங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே சரி, வெளியும் சரி, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் சிலருக்கு இருக்குது. நான் பரலோகம் போயிடுவேன், ஏன்னா நான் நற்கிரியை செஞ்சுருக்கேன், தான தர்மம் செஞ்சுருக்கேன், சபைக்கு நிறைய காரியங்களை செஞ்சுருக்கேன். ஆனால் நான் நினைக்கிறேன், இயேசுக்கு முன்பாக நிற்கிறப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி சொல்கிறதுக்கு வாய் வருமானு எனக்கு தெரியல. இப்போ சொல்கிறாங்க, ஆனால் மகிமையான இயேசு அங்கே நின்றுட்டு இருக்கப்போ இது வேற எதுங்க பாருங்க. இவரை மாதிரி ஒரு நியாயாதிபதி பார்க்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் எல்லாம் முக்கியமான ஆட்கள், அதில் சிலர்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள், ரொம்ப பெரிய ஆட்கள்னு சொல்லலாம். ஆனால் யாருமே பூரணர் கிடையாது, யாருமே பூரணர் கிடையாது. இவர் வந்து பூரணர். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, கடைசி நாள் நியாய தீர்ப்பில் எல்லாரும் யார் வந்து நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களாம். பார்த்தா ஒரு மனுஷன் வருவாராம், மகிமையாக வரார். ஆனால் யார் இவர்? கடவுள் மட்டும் இல்லை, ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், ஏன் வந்து பிதா வந்து நியாய தீர்ப்பை குமாரன்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, நியாய தீர்ப்பினுடைய பொறுப்பை பிதா வந்து குமாரன்கிட்ட கொடுத்துட்டான்னு வேதமே போதிக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, பிதாவே செஞ்சால் ஒருவேளை நாம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். நாம் என்ன சொல்லலாம்? கடவுள் நம்மளோட நியாய தீர்த்தா என்ன சொல்லலாம்? நீர் கடவுள், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் என்ன அவஸ்தைப்பட்டோன்னு உமக்கு எப்படி தெரியும்? நாங்கள் நடந்த மண்ணில் நீர் நடக்கலையே, நாங்கள் பட்ட பாட நீர் படலையே, நீர் பெரியவர், நீர் கடவுள், ஆனால் நாங்கள் வந்து மனிதர்கள், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோங்க, பாடுபட்டோங்க, எவ்வளோ சோதிக்கப்பட்டோங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். யார்? கடவுளே நியாயம் தீர்த்தா, பிதா நியாயம் தீர்த்தா. ஆனால் நியாயம் தீர்க்கிறவர் யார்? இயேசு. அவர் வெறும் கடவுள் இல்லை, அவர் மனுஷனாகவும் இருக்கிறார். நம்ம நடக்கிற மண்ணில் தான் அவரும் நடந்தார். நாம் படுகிற பாடையும்
அவர் பட்டார், அதையும் தாண்டி ரொம்ப பயங்கரமாக பட்டார். நமக்கு வர சோதனை எல்லாம் அவருக்கும் வந்தது. வேதம் சொல்லுகிறது, நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தார். நம்மை போல எல்லாம் சொல்ல, நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாம இருந்தார். அப்போ இவர்கிட்ட என்னன்னா எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது, நான் பட்ட அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அதை விட கஷ்டப்பட்டிருக்கிறார் அவர். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு துளி பாவம் கூட கிடையாது. ஒரு பாவத்தின் செயலை செய்யலை, ஒரு பாவத்தின் எண்ணத்தை நினைக்கல. இப்படிப்பட்ட பர்ஃபெக்டான ஒரு மகிமையான நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கிறப்போ நான் கேட்குறேன், என்ன வாயில் என்னங்க பேச்சு வரும்? என்ன அவர் பர்ஃபெக்ட்டுங்க, அவர் மகிமையானவருங்க. அவர் என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்ப்பார்? பர்ஃபெக்ஷனை தான் எதிர்பார்ப்பார். நம்முடைய பட்டியல் நமக்கு பெருசாக தெரியலாம். நம்ம செஞ்ச தானம் தர்மம், நம்ம செஞ்ச நற்கிரியை, நம்ம சபைக்கு செஞ்சது கூட பெருசாக தெரியலாம். அதெல்லாம் பூலோகத்தில் நம்ம மற்றவங்களை பார்க்குறப்போ நம்ம பெரிய ஆள் மாதிரி தெரிகிறோம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் மகிமையான நியாயாதிபதி ஆகிய இயேசுக்கு முன்பாக பூமியும் வானமும் அகன்று போகுது. அவர் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார். அவர் அவ்வளோ பெருசாக தெரிகிறார், பூரணர். அவரை பார்க்க பார்க்க நான் நினைக்கிறேன் முக்காவாசி பேருடைய வாயை அப்படியே அடைக்கப்படும். அவங்களுக்கு சொல்லலான்னு நினச்சிருப்பாங்க, ஒருவேளை நான் தானம் தர்மம்லாம் செஞ்சேனே அப்படின்னு சொல்லலான்னு நினச்சா இவரை பார்த்தா வாய் பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவர் பூரணர். இவர்கிட்ட போய் நான் செஞ்ச கொஞ்சத்தை சொன்னால் எந்த மூளைக்கு இது உதவும்? இவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறாரே. அது மட்டும் இல்லை, இவர் தான் அவங்கள உண்டாக்கினார்ன்றதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்கன்னா, இந்த மகிமையான நியாயாதிபதியாகிய இயேசு தான் அவங்கள உண்டாக்கினார். அவங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து அவங்கள வாழ வச்சு இந்த பூலோகத்தில் வச்சா, தாளந்தும் கிருபையும் ஆற்றலையும் எல்லாத்தையும் கொடுத்து பூலோகத்தில் வச்சா, முக்காவாசி மனிதர்கள், நிறைய மனிதர்கள் அவருக்கு விரோதமாகவே வாழ்ந்துட்டு போகிறார்கள். அவரை சட்டை பண்ணுறதுன்றது மட்டும் இல்லை, சட்டை பண்ணாமல் போகிறது ஒன்று, அவருக்கு விரோதமாகவே வாழ்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நான் நினைக்கிறேன் முக்காவாசி பேருக்கு வாய் அடிச்சு போயிடும். இந்த நான் சபைக்கு இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வாய் வராது. அவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, அதோட இதை பேசினா என்னத்தை ஒன்றும் வாய் வராது. நான் தானம் தர்மம் அதெல்லாம் வாய் வராதுங்க. இந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஆட்கள் அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிலர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு முன்பாக அவங்க நிற்க முடியாது, பாஸ் ஆக மாட்டாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்கள கேட்டீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கான்ஃபிடென்ஸ் வந்து தவறான இடத்துல இருக்குது, தேவன் பேரில் இல்லை. அது அவங்க நற்கிரியை மேலே இருக்குது. அவங்க இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, அவங்க ரெக்கார்டு, அது தப்பான கான்ஃபிடென்ஸ், வேலைக்கே ஆகாது. இன்னொரு குரூப் இருக்காங்க, இப்போ அந்த குரூப்புக்கு வருவோம். சிலர் வந்து இந்த இயேசு திரும்ப வராரு, அவரை ஃபேஸ் பண்ண ரெடினா நடுங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ எனக்கு தெரியலையே எப்படி ஃபேஸ் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய குறைகள் தெரியும், அவங்களுடைய பாவங்கள் தெரியும். அவங்க இந்த குரூப் மாதிரி கிடையாது. இவங்க வந்து அவங்க செஞ்ச நல்லதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து அவங்க செஞ்ச கெட்டதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஐயோ நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேனே, இந்த பாவம்லாம் செஞ்சுட்டேனே, அவங்க குறை தான் பெருசாக தெரியுது, எப்படி ஏசு முன்னாடி நிற்க போகிறேன் அப்படின்னு சிலர் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி பயந்து பயந்து நடுக்கத்தோடய கூட உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க இயேசுவை தான் நம்புகிறாங்க, முழுசாக உருப்படியாக நம்பலை, சத்தியத்தை உருப்படியாக புரிஞ்சிக்கல. அதனால தான் ஒரு நடுக்கத்தோட, பயத்தோட, சந்தேகத்தோட இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கேட்டால் ஏன்பா பரலோகத்துக்குள்ள விடணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்குன்னு தகுதின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் நான் இயேசுடைய ரத்தம், இயேசுடைய சிலுவை, அது என் பாவத்தை மன்னிக்குதுன்னு நம்பினேங்க, அதுதான் எனக்கு ஒரே சான்ஸு அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுகள் தான் ஆக்சுவலாக உள்ள பாருங்க. அவங்க நம்பிக்கை, அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே உருப்படியாக இல்லை. முதல்ல சந்தேகத்தோடு கலந்துருக்கு, பயத்தோடு கலந்துருக்கு, நடுக்கத்தோடு கலந்துருக்கு. ஆனால் இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை எங்கே இருக்குது? இயேசுவின் மேலே இருக்குது, இயேசுனுடைய கல்வாரி சிலுவையின் மீது இருக்குது, அவருடைய ரத்தத்தின் மேலே இருக்குது. நிறைய நம்பிக்கை தவறான இடத்துல இருந்தால் ஃபெயில் ஆகிடுவோம். கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கை இயேசுவின் மேலே இருந்தாலே பாஸ் ஆகிடுவோம். கேட்குறீங்களாங்க? உங்கள் நம்பிக்கை எங்கெங்கே இருக்குது? நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்களான்னு கேட்கல, ஏன்னா அது பத்தாது. சிலர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து ஃபெயில் ஆவாங்க. நீங்கள் எங்கே உங்கள் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்குது? உங்கள் நற்கிரியின் மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி அதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய வராது.
அன்னைக்கு அவருடைய மகிமையை பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எப்படி இருக்கிறார்ன்றதை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் வாயிலேருந்து வரணும். என்னன்னா, ஏன் உன்னை உள்ள அனுமதிக்கணும்னா, இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர். இந்த மகிமையான இயேசு, பாவமே அறியாத இயேசு எனக்காக பாவமானீரே, எனக்காக சாபமானீரே, எனக்கா ஒரு நன்மையும் பெறத்துக்கு தகுதியே கிடையாது. ஆனால் நீர் எனக்காக பாவமாய் சாபமாய் எனக்கு எல்லா நன்மையும் தருகிறீரே, இதை தவிர எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. இந்த மாதிரி தான் அவரை மகிமைப்படுத்தி தான் பேச முடியும். மகிமையானவருக்கு முன்பாக நம்மளை மகிமைப்படுத்தி பேச முடியாது. அவரை மகிமைப்படுத்தி தான் பேச முடியும், இல்லைன்னா வாயே திறக்க முடியாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா, ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஸோ நான் சொன்னேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க சிலர் ஃபெயில் ஆகிடுவாங்க, சிலர் வந்து நடுக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதை விட மேலான வழி என்னது? கான்ஃபிடென்ட்டாகி பாஸ் ஆகிறது. கான்ஃபிடென்ட்டாக இருந்து பாஸ் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் ப்ராசஸ்ஸே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜேர்னியே பயணமே நல்லாயிருக்கும். நடுக்கத்தோடு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது ஓகே, ஆனால் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அந்த ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் தைரியமாக போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறது. அப்படி தான் பவுல் செய்கிறார். பவுலினுடைய உதாரணத்தை பாருங்கள். பவுல்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குது, தைரியமும் இருக்குது, ஆனால் அவர் உண்மையிலே பாஸ் ஆகிற பேர் வழி, பாஸ் ஆகிற ஆள். 2 திமோத்தேயு 4ஆம் அதிகாரம் பவுலினுடைய தைரியத்தை பாருங்கள். இதுதான் மேலான வழி. 2 திமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். வாழ்க்கையின் முடிவுக்கு வராரு. இதுதான் அவர் எழுதுகிற கடைசி கடிதம். ஜெயிலிருந்து அநேகமாக எழுதியிருப்பார். இதுக்கப்புறம் அவர் ரத்த சாட்சியாக மறிக்கிறார். கடைசியாக எழுதுகிறார், வாழ்க்கை முடியுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன மாதிரி வாழ்க்கையை முடிக்கிறப்போ இப்படி தான் முடிக்கணும். வாழ்க்கையை வாழணும்னா இப்படி தான் வாழணும். முடிவில் என்ன மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல முடிஞ்சால் எப்படி இருக்கும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அவருடைய தைரியத்தை பாருங்கள். 8ஆம் வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். இது முதல் எனக்கு ஒரு காரியம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றார்? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யார் தருவாரா? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். தைரியம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது பவுலுக்கு. எந்த நியாயாதிபதி கிரீடத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரி நியாயாதிபதி தெரியுமா உங்களுக்கு? நியாயாதிபதி நியாயம் தீர்க்க தான் காத்துக்கிட்டு இருப்பார் பொதுவா. இவர் சொல்றாரு, நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர், இயேசு சொல்றார், நீதியின் கிரீடத்தை எனக்காக வச்சிட்டு இருக்காரு, எனக்கு அதுதான் காத்துக்கிட்டு இருக்குன்றாரு. இருக்கிற தைரியத்தை பார்த்தீங்களா இந்த மனுஷனுக்கு? சிலர் இதை பார்த்துட்டு திமிருன்னு கூட சொல்லிடலாம். நியாயாதிபதி கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருக்காரா? என்ன தைரியம் இருக்கு பாருங்க இவருக்கு, என்ன தைரியம். அவர் சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பவுலுக்கு தைரியம் இருக்கு, ஓவரா இருக்கு, ஆனா சரியான தைரியம், சரியான உறுதி, சரியான கான்ஃபிடன்ஸ். அது சில நேரம் பார்க்குறப்போ கொஞ்சம் திமிர் மாதிரி கூட சிலர் நினச்சிக்கலாம். நான் அவ்வளோ தைரியமா, அவ்வளோ நிச்சயமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். இயேசுவை சந்திக்கணும்னு வர்றப்போ நடுக்கமே தேவையில்லை, பயமே தேவையில்லை. முழுக்க முழுக்க உங்கள் தைரியமும் கான்ஃபிடன்ஸ் அவர் பேரில் இருந்ததுன்னா அது எவ்வளோ வேணால் ஓவராக வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி தைரியமும் இந்த மாதிரி கிரீடமும் இந்த மாதிரி ஒரு பலனும் எனக்கு மாத்திரமல்ல, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு மாத்திரமல்ல, அதாவது பவுலுக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் இந்த தைரியம் பவுலுக்கு எப்படி வந்தது? 1 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரணம். ஒன்று இயேசுவின் பேரில் இருக்குது தைரியம். ஆனால் இன்னொன்று அந்த 7ஆம் வசனம் பாருங்க. ஒரு சாட்சியான வாழ்க்கை இருக்கிறப்போ கொஞ்சம் தைரியத்தை சப்போர்ட் பண்ணும். அது கரெக்ட் தானேங்க? இப்போது நீங்கள் இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், நான் இயேசுவை நம்புகிறேங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்க இயேசுவை நம்புகிறாங்க, ஆனால் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை அவங்கள்ட்ட இன்னும் வரல. அதில் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது.
இயேசுவை நம்புகிறாங்க, சின்சியராக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு சாட்சியான வாழ்க்கை இன்னும் அமையாததுனால அவங்களுக்கு வந்து அவங்க மேலேயே ஒரு சந்தேகம் ஆகிடுது. அவங்க ரட்சிப்பு மேலே சந்தேகம் ஆகிடுது. நான் உண்மையில் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, ரட்சிப்பு இழந்துட்டேன்னா, என் கதி என்ன ஆகும், இப்படி சந்தேகம் வந்து ஏன் வருது? சாட்சியான வாழ்க்கை இல்லாதனாலேயே வந்துடுது. அது ஒரு காரணம். ஆனால் பவுலுக்கு பாருங்கள், அந்த சாட்சியான வாழ்க்கை இருக்குது, அதுவும் சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். 7ஆம் வசனத்தில் அவர் அந்த சாட்சியான வாழ்க்கையை தான் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. எந்த நோக்கத்துக்காக தேவன் இந்த உலகத்தில் என்னை பிறக்க வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன், வாழ்நாள் அவருக்காக வாழ்ந்துட்டேன். அதுக்கு முந்தின வசனத்தை சொல்கிறாரு, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், ஒவ்வொரு சொட்டும் அவருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்றார். சாட்சியான வாழ்க்கை இன்னும் தைரியத்தை கொடுக்குது அவருக்கு, சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஆகிடுது. அப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த தைரியத்தை வளர்த்துக்கணுன்னா இயேசுவை ஒரு நாள் ஃபேஸ் பண்ணணுன்றது இருக்குல்ல. இந்த ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குது பாருங்கள், ரட்சிப்பின் நிச்சயம். சிலருக்கு ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை. அவங்க தான் இந்த மாதிரி நடுக்கத்தோடு பயந்துக்கிட்டே போய் பாஸ் ஆகுறாங்க. அதை வளர்த்துக்கணுன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன் அந்த ரட்சிப்பு நிச்சயம் இல்லைன்னு, அதை எப்படி வளர்த்துக்கணும்னு பல வழிகள் இருக்குது. அதை பற்றி நான் விவரமாக போதிச்சிருக்கேன். 2019 ரட்சிப்பு நிச்சயம்னு ஒரு சீரீஸே போச்சிருக்கேன், 9 செய்தி. இன்றைக்கி ரொம்ப விவரமாக அதை பற்றி பேச முடியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அதை போய் கேளுங்க. திட்டவட்டமாக அதில் போதிக்கிறேன் நான். அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்ன, அந்த சாட்சியான வாழ்க்கை, மாற்றப்பட்ட வாழ்க்கை. மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம் வர வர நமக்கு அந்த தைரியமும் சப்போர்ட் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சிலருக்கு வந்து நீங்கள் இயேசு உண்மையிலே நம்புறீங்க, ஒருவேளை சாட்சியான வாழ்க்கை அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அந்த மாதிரி சாட்சியான வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, சும்மா இப்படியே வாழ்ந்து எனக்கு இப்போ போதும், இது வேணாம். சாட்சியான வாழ்க்கை, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த மாற வேண்டிய காரியங்கள்லாம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் அதை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அது வர வர இன்னும் கொஞ்சம் தைரியமும் வரும். இல்லைன்னா என்ன ஆகிட்டு இருக்கோம், இயேசுவை நம்புகிறேன், ஆனால் இந்த மற்ற காரியங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கு. போல சாட்சியாக வாழ்கிறப்போ அதுவும் அந்த தைரியத்தை சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். அது மெயின் காரணம் இல்லை, இயேசுடைய சிலுவை ரத்தம் தான் மெயின். ஆனால் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங், இதெல்லாம் வந்து இந்த ரட்சிப்பு நிச்சயத்தில் விவரமாக போச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து அது ஒரு காரணமாக இருக்குது. நீங்களும் அதை நாடுங்கன்றேன். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நம்புகிறவர்கள் அவரை ஃபேஸ் பண்ணுறதுல தைரியமாக இருக்கணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்கன்றேன். தேவன் உங்களை நடத்துவார். இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த தைரியமும் இந்த கிரீடமும் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எத்தனை பேர் இயேசுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறீர்கள்? இயேசுவை நம்புறது ஒரு லெவல், இயேசுவை விரும்புவது வேறு லெவல் தானேங்க? ஆமாங்க. இயேசுவை நம்புறது ஒரு லெவல், இயேசுவை அன்பு கூறுறது வேறு லெவல். அன்புக்குள்ளே நம்பிக்கையும் வந்துடுது, அன்புக்குள்ளே எல்லா நன்மையுமே உள்ளடக்கி வந்துடுது. அந்த இயேசு அன்பு கூறுற, அந்த விரும்புகிற அந்த லெவல் போகிறப்பவே தைரியம் வந்துடும். ஒருத்தர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு நல்ல ஆதாரம் வந்து அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கை. ஆனால் இன்னொரு ஆதாரம் வந்து இயேசுவை அன்பு கூறுறாங்க, அவங்க இயேசுவை விரும்புகிறாங்க, இயேசுவை நேசிக்கிறாங்க. வெறும் இயேசுவை கும்பிட்டுக்கல, வெறும் இயேசுவை வணங்கிக்கல, வெறும் இயேசுவை கனப்படுத்தலை, வெறும் இயேசுவை அப்படி மட்டும் இல்லாமல் இயேசுவை விரும்புகிறாங்க, அன்பு கூறுறாங்க. முக்கால்வாசி பேருக்கு வந்து கடவுள்னாலே வணங்கணும், கும்பிட்டுக்கணும், கனப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும், சேவிக்கணும், அந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? முதல் கற்பனை என்னது? முதன்மையான பிரதான கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நான் கேட்குறேன், அந்த டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குதா? இயேசுவை நம்புறீங்களான்றது மட்டும் இல்லை, இயேசுவை விரும்புகிறீங்களா? இயேசுவை அந்த விதத்தில் அன்பு கூறுறீங்களா? நீங்கள் அந்த விதத்தில் எங்கே இருக்கிறீங்க? உண்மையான நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் இயேசு அன்பு கூறுறீங்க, அட்லீஸ்ட் இயேசு அன்பு கூற விரும்புகிறீங்க. அப்போ தேவன் உங்களை அவ்விதமாய் நடத்தட்டும். அது வளர வளர, அந்த விதத்தில் நீங்கள் வளர வளர உங்களுக்கு அந்த தைரியம், பவுல மாதிரி நீங்களும் பேசுவீங்க. நீதியின் கிரீடம் எனக்காக, இயேசுவின் மேலே அன்பு வந்துருச்சுனாலே அது பாருங்கள், அது ஒரு நல்ல ஒரு ஆதாரம். நீங்கள் உண்மையான விசுவாசி, உங்களுக்கு அந்த தைரியமும் வந்துடும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நடுக்கத்தோட நியாயாதிபதி முன்னால் நிற்க மாட்டீங்க. இவரை தான் பார்க்க காத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்துட்டார் அவர்.
ஆகவே இவருடைய பிரசன்னம் உங்களை பயப்படுத்தாது, உங்களை சந்தோஷப்படுத்தும். என்கேஜ்மெண்ட் ஆனவங்க பாருங்க, அந்த கல்யாண நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறோம். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ஆவலுடன் காத்து. ஏன்னா எப்படா அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம், என்றென்றைக்கும் அவரோட நாம் இருக்க போகிறோம் காத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு விருப்பமாய் ஆயிடுது. இங்கே இருக்கிறதெல்லாம் சூப்பர், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, அதெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மளை ரொம்ப பெருசாக மயக்கிறது இல்லை. ஏன்னா அதையும் தாண்டி இருக்கிறதுலே பெரிய காரியம் என்னன்னா, இயேசுவை முகமுகமாய் ஒரு நாள் நான் தரிசிக்க போகிறேன், பார்க்க போகிறேன். இதுதான் எனக்கு பெருசாக இருக்குது. இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்துடுங்க. நீங்கள் பவுல் மாதிரி பேசுவீங்க. எந்த லெவலில் இருக்கீங்க நீங்கள்? இயேசு திரும்ப மகிமையாய் வருகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமே தவிர கடைசி கால அடையாளத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது ரொம்ப, அது எப்படி நடந்தாலும் இது வரப்போகுது கடைசியில். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. இந்த கேள்விக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுங்க. இதை பற்றி ஏதோ ஒன்று செய்ய தொடங்குங்க இன்னைக்கு. அதுக்காக தான் தேவன் இதை என்னை போதிக்க வைக்கிறார். சரி, 5வது பாயிண்ட் கடைசியா, இதை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா, எதை? இயேசு மகிமையாய் திரும்ப வரார், நியாயம் தீர்க்க போகிறார். ஆனால் நான் அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. என்கிட்ட ஒன்றும் இல்லை, தகுதி இல்லை. அவர் தான் எனக்காக மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார். நியாயாதிபதி வெறும் நியாயாதிபதி இல்லை, என்னுடைய ரட்சகர், என்னுடைய மணவாளன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா, அப்போ கடைசியாக அந்த 5வது பாயிண்ட்டு உங்களுக்கு பயம் தேவையில்லை. 5வது பாயிண்ட் என்னன்னா, உலகம் முடிகிறப்போ இயேசு வந்த பிறகு எல்லாமே சரி செய்யப்படும், இந்த உலகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் ஒரு புதிய வானம் புதிய பூமியில் தேவன் நம்மளை என்றென்றைக்கும் அவருடனே கூட வாழ வைப்பார். நமக்கு இருக்கிறது கடைசியில் நன்மை தான். இந்த நியாய தீர்ப்பு மேட்டரை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா, அதை இன்றைக்கே நீங்கள் செட்டில் பண்ணலாம். இயேசு மேலே முழுசாக நம்பணும், அவ்வளோதான். மீதிலாம் கூட அப்புறம் வளர்ந்துக்கலாம். அவர் மேலே இருக்கிற அன்பெல்லாம் அவருக்கு எப்படி அதை வளர வைக்கணும்னு தெரியும். சாட்சியான வாழ்க்கை நோக்கி அவருக்கு எப்படி உங்களை நடத்தணும்னு தெரியும். ஆனால் கான்ஃபிடன்ஸ் இயேசு மேலே இருக்கணும். அந்த நம்பிக்கையும் அவர் சிந்தின ரத்தம், அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்ட பாடு, அங்கே இருக்கணும் கான்ஃபிடன்ஸ். நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். அந்த மேட்டரை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 5வது பாயிண்ட் என்ஜாய் தான். அதாவது லுக் ஃபார்வர்டு, ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருங்க. இயேசு வராரு, அவரை முகமுகமாக பார்க்க போறீங்கன்றது மட்டும் இல்லை, அவர் எல்லாத்தையுமே சரி செய்ய போகிறார். இஸ் கோயிங் டு ரெஸ்டோர் ஆல் திங்ஸ். இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய வானம் புதிய பூமியில் அவருடன் நாம் என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இது பைபிளினுடைய அடிப்படை போதனை. அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் பெருசாக தெரியுதா உங்களுக்கு? சிலருக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதம் தான் பெருசாக தெரியுது, சிலருக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க பாடு தான் பெருசாக தெரியுது. ஆனால் வரப்போகிற அந்த புதிய உலகத்தில் நான் வாழப்போகிறேன்னு ஒரு எதிர்பார்ப்போட நான் வாழ்ந்தா, இங்கே இருக்கிற ஆசீர்வாதமும் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது, இங்கே இருக்கிற பாடம் கூட எனக்கு என்னை அமிழ்த்தாது, என்னை தள்ளாது. பாடு வந்தால் நான் என்ன நினைப்பேன், ஒரு நாள் எல்லாம் பூர்ணமாயிடும். இந்த வேதனை, இந்த பாடு, இந்த வலி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டி ஒரு புதிய வானம் புதிய பூமியில் என்னை வாழ வைப்பார் தேவன். இப்படி தான் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டுன்னு நினச்சி என்னை ஆறுதல் படுத்திப்பேன் இல்லையா? பெரிய ஆசீர்வாதம் இருந்தால் கூட எனக்கு இங்கே அது என்னை மயக்கிடாது. அதுதான் பெருசுன்னு நினச்சிக்க மாட்டேன். இது வெறும் முன்ரிசி, இது வெறும் முன்ரிசி. இதை தாண்டி ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு எதிர்காலத்தை தேவன் எனக்கு நித்தியமாய் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்குள்ளே நான் நுழைய போகிறேன்னு அதுதாங்க கிறிஸ்தவ கண்ணோட்டம். உலகத்தில் இருக்கிற சூப்பரான நன்மைகளை கூட கண்டு மயங்கிறது கிடையாது. உலகத்தில் நடக்கிற மோசமான காரியங்களை கண்டும் சோர்ந்து போகிறது கிடையாது. ஏன்னா நாம் அன்னார்ந்து பார்க்குறோம், இதெல்லாம் தாண்டி பார்க்குறோம். நமக்கு வேற ஒரு உலகம் தெரியுது, விசுவாச கண்களால் அதை பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமி, வானம் மட்டும் கிடையாது, பூமி, புதிய வானம் புதிய
பூமி. வெளிப்படுத்தல் 21 சொல்லுது இல்லையா? வெளிப்படுத்தல் 21:1-5, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. இந்த உலகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு புதிய ஒரு உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்தை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பெட்டராக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசம், பெட்டர், சிறந்தது இல்லையா? சிறந்தது. ஆனால் சிலர் அப்படி நினைக்கிறது இல்லை. இதை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. சிலர்னா நினச்சிக்கிறாங்க இங்கே இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு. அதான் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்களாம், இயேசுவே நீர் வருகிறீர், சந்தோஷம், வரப்போகிறீர், ஆனால் நீர் திரும்ப வர்றதுக்கு முன்னால் அமெரிக்காவை ஒரு பார்வை பார்த்துக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீ அதுக்கு முன்னால் வந்துட்டீர்னா என்னை எடுத்துக்கொள்ளும் போது, ராப்சரில் என்னை எடுத்துக்கொள்ளும் போது அட்லீஸ்ட் ஒரு அமெரிக்கா பக்கம் அப்படி கொண்டு போய் ஒரு டூர் காமிச்சிட்டு கொண்டு போயிடும். வேடிக்கையாக இருக்குது கேட்குறப்போ. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு கருத்து இருக்குது. அதாவது இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது, பெஸ்ட்டு, இதை மிஸ் பண்ணிவிடுவோமே. இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணாங்களாம், இயேசுவே நீர் வருகிறது சந்தோஷம், ஆனால் எனக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட பிறகு கொஞ்சம் வாருமே, ஏன்னா அதை மிஸ் பண்ணக்கூடிய அது ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல சந்தோஷம் தான் பாருங்கள். திருமணம், குழந்தைய பெற்றெடுக்கிறது, இதெல்லாம் தேவன் கொடுக்குற சந்தோஷம், பெரிய விஷயங்கள். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் தேவன் கொடுக்குற சிறந்த சந்தோஷங்களை காட்டிலும் அடுத்த உலகத்தில் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் துளி அளவு கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு தேவன் ஒரு எதிர்காலத்தை நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே எப்படிப்பட்ட உலகம்? 4ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். எல்லாம் புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனால் நம்பணும். நான் சொன்னேன்ல, புரியலனாலும் நம்பணும். சின்ன பிள்ளைய பார்த்து திருமணத்தினுடைய சந்தோஷத்தை விளக்க பார்த்தா புரியுமா? புரியாது. புதுசாக திருமணம் ஆனவங்கள்ட்ட, ஹனிமூனில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து புதிய வானம் பூமியில் திருமணமே இல்லைன்னு சொன்னான், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எட்டாது. ஐயோ திருமணமே இல்லையா? ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றதுனுடைய மேன்மை தெரியாது. அதே போல் இங்கே இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றதுனுடைய மேன்மை தெரியாது. அது வர்றப்போ தான் புரியும். இப்போ நம்ம தான் செய்யணும். அப்போது உலகத்தார் மாதிரி சிந்திக்கக்கூடாது, இதுதான் பெருசு, இந்த வாழ்க்கையில் இருக்கிற சிறந்தது தான் பெருசுன்னு நாம் அப்படி சிந்திக்கக்கூடாது. இங்கே கடவுளே எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், ஆனால் அதெல்லாம் கூட வரப்போகிற உலகத்துக்கு வெறும் ஒரு முன்ருசி தான். வரப்போகிற உலகம் அன்பு நிறைந்த உலகமாக இருக்க போகுது. அன்பு, வேர்ல்டு ஃபில்ட் வித் லவ், அன்பு நிறைந்த உலகம். இங்கே இந்த உலகம் கசப்பு நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம், பகை நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம். ஆனால் அந்த உலகத்தில் அதெல்லாம் இருக்காது. கசப்பு, பொறாமை, தீமை ஒன்றும் இருக்காது. அன்பு, அன்பு நிறைந்த உலகம். தேவனுடைய அன்பை பூரணமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் தேவனை பூரணமாக அன்பு கூறுவீங்க, மற்றவங்களையும் பூரணமாக அன்பு கூறுவீங்க, மற்றவங்களும் உங்களை பூரணமாக அன்பு. எங்கே திரும்பினாலும் அன்பு, எந்த பக்கம் திரும்பினாலும் அன்பு. இப்படிப்பட்ட உலகத்தை கற்பனை செய்ய முடியுமா? அங்கே நீங்கள் இங்கே இருக்கிற காரியங்களை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க, அதை பெருசாக யோசிக்கவே. ஏன்னா அது வேறு ஸ்டேஜ், வேறு லெவலுக்கு போயிடும். அது அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போது அதெல்லாம் நினைக்கிறப்போ எப்படி ஆகிடுது? சரி, இங்கேயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கணும்ல. இங்கேயே இந்த கசப்பு, வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் விட்டு ஒழிச்சு கட்டிட்டு, கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்மளாவது அது தள்ளி போட்டு, மன்னிக்காத குணம் இதெல்லாம் கொஞ்சம். ஏன்னா அன்பு நிறைந்த உலகத்தில் வாழ போகிறோங்க. அங்கே போய் எல்லாமே புதுசாகிடக்கூடாது, எங்கே இருக்கிறோண்டான்னு நினச்சக்கூடாது. நம்ம இங்கேயே கொஞ்சம் பழகிக்கணும் இல்லைங்க? என்னங்க, இங்கேயே பழகிக்கலான்னா நாம் தான் அங்கே அவுட் ஆஃப் பிளேஸாக இருப்போம், எங்கடா வந்தோன்னு நாம் நினச்சின்னு இருப்போம். அப்போது வாழப்போகிற அந்த வாழ்க்கை அது வித்தியாசமானது, மேலானது, உச்சகட்டமானதுன்றதை நினைக்க நினைக்க நமக்கு இந்த வாழ்க்கையை வித்தியாசமாக வாழ தொடங்கிடுவோங்க. இந்த எதிர்காலத்தை தான் தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். என்ன மாதிரி ஒரு இது 5 காரியங்கள் சொன்னோம் இன்றைக்கி. என்ன, இது உலகம் முடிய தான் போகுது நிச்சயமாக. ஆகவே சிந்தியுங்கள். 2வது, அவர் நினச்ச மாதிரி தான் முடியும், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை, அவரை நம்புங்க, அவ்வளோதான். 3வது, இயேசு தான் அவருடைய திட்டத்தினுடைய மையம். அவர் நினச்ச மாதிரினா இயேசு தான் அந்த
திட்டத்தின் மையம். அவரை கவனியுங்கள், அவர் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க. கடைசி காலம் அப்படின்னு பார்க்கறதுனால அவர்கிட்ட கவனத்தை எடுத்துட வேண்டாம். அவர் தான் மெயின் கடைசி காலத்துலேயும். நாலாவது, அவர் மகிமையாய் திரும்பி வருவார். இயேசு, ஆண்டவராக இயேசு உலகத்தையே நியாயம் தீர்ப்பார். அவரை ஃபேஸ் பண்ண ரெடியா? நீங்கள் ரெடினா, அஞ்சாவது, உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய வானம், புதிய பூமி, தீமை இல்லாத உலகம், சந்தோஷம் நிறைந்த உலகம், அன்பு நிறைந்த உலகம். இதை ஆவலுடன் நீங்கள் காத்திருங்க. இயேசுவை பார்க்கறதுக்கு, இயேசுவோட என்றென்றைக்கும் இருக்க ஆவலுடன் காத்திருங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறது நல்லது. நம்ம எல்லோரும் தயவு செய்து எழுதி நிற்போம். என்னுடைய நித்திய எதிர்காலம் இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, ஒரு உறுதி வந்துருச்சுன்னா, இந்த வாழ்க்கையை நான் வேறு விதமாக வாழுவேன். 40 வயசில் நான் சூப்பராக இருக்கிறேன் அப்படின்றத முன்னாலேயே கனவுல பார்த்துட்டேன்னா, 10th எக்ஸாம் எழுதுகிறப்போ உதவுமா? உதவாதா? உதவும் தானேங்க. 40 வயசில் 10th படிக்கிற பையன் 40 வயசில் ஐயோ ஓஹோன்னு இருக்கிறேன், நல்ல வேலை, நல்ல குடும்பம், எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு கனவுல பார்த்துட்டான்னு வைங்க அவனுடைய எதிர்காலத்தை. அவன் 10th நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ பெருசாக கவலைப்பட மாட்டான். கரெக்டா? சரி, செஞ்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அது பார்த்துட்டு அது வருது இல்லை, தெரியுது எனக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சாலே இப்போ நாளைக்கு வாழ்கிற விதமே மாறிடும், இன்னைக்கு சாப்பிட்ற விதமே மாறிடும். அப்படி தாங்க இருக்கணும். நமக்கு நித்திய எதிர்காலம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. தேவன் திட்டம் போட்டு வச்சுட்டார். இதை நம்பினால் போதும், அவரை பிடிச்சிக்கிட்டா போதும். இதுதான் நம்முடையது. அப்போ இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றதே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிட்லாம். நாளைக்கு வேலைக்கு போகிறதே இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக போகலாம். பிரச்சனை வந்தால் கூட அது என்ன பெரிய பிரச்சனை, சந்திச்சிடலாம். இவ்வளோ பெரிய அருமையான ஒரு எதிர்காலத்தை எனக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிறவர். அது மட்டும் இல்லை, அந்த வருங்காலத்தில் வர அந்த பூரண ஆசீர்வாதத்தினுடைய முன் ருசியை இப்பவே தரேன்றார். வர பிரச்சனையை சந்திச்சிடலாம், மேற்கொண்டுடலாம் அப்படின்னு நீங்கள் வேறு விதமாக எல்லாத்தையும் வேறு விதமாக செய்வீங்க. சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, குடும்பத்தை நடத்துறது. அதனால தான் பாருங்கள், வரும் அந்த எதிர்காலத்தை, நித்தியத்தை எண்ணி பார்க்கறது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மற்ற உலகத்தாரம் மாதிரி வாழ அனுமதிக்காதீர் ஆண்டவரே. வேறு சிந்தனையுடையவர்களாக இருக்க கிருபை செய்யும். சும்மா மற்றவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீர் எவ்வளோ நல்ல தகப்பனாக எங்களுக்கு இருக்கிறீர், வல்ல தகப்பனாக இருக்கிறீர். எல்லாமே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. முடிய நோக்கம், முடிய திட்டம்தான் இறுதியில் நிறைவேறும். அதற்கு மையமாக இருக்கிற இந்த இயேசுவை நாங்கள் பிடித்துட்டு கொண்டதுனால நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறதே, அதை நம்ப கிருபை செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாம் கூட அந்த வெளிச்சத்தில், அதன் வெளிச்சத்தில் மேற்கொள்ள செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய ஜனங்களை நீர் வழி நடத்துவீராக. கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நிறைய புரியலனாலும் நம்ப உதவி செய்யும். நீர் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறீர். எல்லாத்தையுமே நன்மையாக நிச்சயமாக திருப்பீர், சந்தேகமே இல்லைன்னு நம்ப செய்யும் ஆண்டவரே. பலப்படுத்தும் அவர்களை. இந்த இடத்துலேருந்து அனைவரும் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் போக செய்யும். உம்முடைய நாமம் மூலமாக மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.